So if everything is then we can get into the session. ஸோ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது ஓல வழியினுடைய வணிக கல்வியும் கணக்கீட்டிலே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அண்ட் டுடே ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் கோனா ஃபோக்கஸ் ஆன் மோர் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் ஏரியா. ஆல்ரெடி நம்ம கிரேட் 10னுடைய அவ்வளோ சிலபஸ் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். வீடியோஸ் கூட யூடியூப்பில் இருக்குது. ஸோ வணிகத்தினுடைய பின்னணி அறிக்கட்டும், வணிகத்தினுடைய சூழல், வணிக அமைப்புகள், கணக்கீட்டுக்கான அறிமுகம், கணக்கீட்டு சமன்பாடு, அண்ட் double entries, prime entries, prime entry books, cash book, petty cash, bank account, and the reconciliation, purchase journal, sales journal, general journal, trial balance, and correction of accounting errors. So இதெல்லாமே we already covered. And actually we are focusing on grade 11 syllabus. So grade 11 பொறுத்த வரைக்கும் வர்த்தகம், துணை சேவையாக இருக்கட்டும், முகாமைத்துவம் இருக்கட்டும், சந்தைப்படுத்தல், அண்ட் ஒரு வணிகத்துக்கான நிதி கூற்றுக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸஸில் வி ஆல்ரெடி சீன் சீராக்கங்கள் என்றால் என்ன, சீராக்கல் பதிவுக்கான அறிமுகம், நடைமுறையில்லா சொத்துக்கள் எவ்வாறு நிலைமை கூட்டில் முன்வைக்கிறது, இது சம்மந்தப்பட்ட தியரிஸ், சீராக்கங்களுடனான நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது, அண்ட் இதனுடைய தியரிஸ் எஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நமக்கு இருக்கிறது இந்த யூனிட் 6, தென் யூனிட் 7 and 8. ஸோ இந்த 3 யூனிட்ஸினுடைய தியரிஸை நம்ம பார்த்தோம்னா 100% நம்ம டிரெக்டாகவே பாஸ் பேப்பர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் லாப நோக்கற்ற வணிகங்கள் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாப நோக்கற்ற வணிகங்களில் 6.1, 6.2 சொல்லி உங்களோட சிலபஸ் இருக்குது. ஒன்று லாப நோக்கமற்ற வணிகங்களுக்கான அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். தென் லாப நோக்கற்ற நிறுவனங்களினுடைய நிதி கூற்றுகள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக இந்த சிலபஸ் ஏரியாஸை நம்ம பார்த்துருவோம். முதலாவது பாருங்கள், வென் வி ஸ்பீக் ஆஃப் பிஸ்னஸ், ப்ராஃபிட் நேச்சுரலி கம்ஸ் டு மைண்ட். நம்ம ஒரு வணிகத்தை பற்றி பேசும்போது லாபம் என்பது வளமையாகவே ஒரு பிஸ்னஸ்ன்ற லாபம் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். ஹவவர் சம் ஆர்கனைசேஷன் டு நாட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட். ஸோ எல்லா நிறுவனங்களும் லாபத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. த ரீசன் இஸ் லாப நோக்கற்ற வணிகங்கள் இருக்குது, அது தனியார் துறையிலையும் இருக்குது, பொதுத்துறையிலையும் இருக்குதுங்கிறத நாம் முன்கூட்டியே படிச்சிருக்கிறோம். எனவே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் ஸ்கூல் சொசைட்டிஸ், அதாவது ஸ்கூலில் கொமர்ஸ் சொசைட்டி இருக்கும், லிட்ரஸி சொசைட்டி, ரிலீஜியஸ் சொசைட்டி இருக்கும். அதே மாதிரி சில கம்யூனிட்டி குரூப்ஸ் நம்ம வச்சுப்போம், ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ், விமென்ஸ் அசோசியேஷன், வெல்ஃபேர் அசோசியேஷன், ரூரல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன்லாம் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம லாபம் உழைக்கணுங்கிறதுக்காக நடத்துறது கிடையாது, அந்தந்த சங்கங்கள் கழகங்களினுடைய அங்கத்தவர்களுக்கு நன்மை பயக்கணுங்கிறதுக்காக நடத்துகிறோம். எனவே லாப நோக்கற்ற வணிகங்களும் காணப்படுகிறது. And the accounting refers to these as a not for profit organization. ஸோ இதுக்கும் கணக்கீடு என்பது கட்டாயமாக தேவை. ஈவன் அவங்க லாப நோக்கம் அற்ற வணிகங்களாக இருந்தாலும் அவங்க இடம்பெறுகின்ற செயற்பாடுகளில் செலவுகள் ஏற்படும், வருமானங்கள் தேவைப்படும். எனவே அவங்களுக்கும் அக்கௌண்டிங் என்பது தேவைப்படும். ரைட்? ஆல்சோ தே டு நாட் சீக் டு ஏர்ன் ப்ராஃபிட், தே டூ என்கேஜ் இன் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். அவங்க லாப நோக்கத்துக்காக செயற்பாடாவிட்டாலும் ஃபைனான்ஸ், நிதி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளையும் ஈடுபடுறாங்க. அதாவது மெம்பர்ஷிப், இந்த சங்கங்கள் கழகங்கள் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள்ட்ட இருந்து அங்கத்துவ கட்டணங்களை வாங்கி வருமானங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, அல்லது டொனேஷன்ஸ் டோனர்ஸ்டேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இலக்குகள் அடைகிறதுக்கு பல்வேறுபட்ட பேமெண்ட்ஸை வந்துட்டு நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எனவே லாப நோக்கம் அற்ற வணிகமாக இருந்தாலும் கூட இந்த லாப நோக்கமற்ற வணிகங்களும் சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அவங்களுக்கும் அந்த செலவுகளை மேற்கொள்வதற்கு ஃபண்ட் தேவை, வருமானங்கள் உழைக்க வேண்டிய தேவை இருக்குது. எனவே லாப நோக்கமற்ற வணிகங்களுடைய நோக்கங்கள் இட் என்ஹான்ஸ் த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் வெல்பீயிங், சமூக நலனையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துவதாக இருக்கிறது. அண்ட் தே ப்ரொவைட் ஃபைனான்ஷியல் ஓ மெட்டீரியல் சப்போர்ட், நிதி ரீதியாக அல்லது மூலப்பொருளுக்கான ஆதரவையும் மக்களுக்கு வழங்குவாங்க. உதாரணத்துக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது, வறட்சி சம்பந்தமான நிலைமைகள் வரும்போது உதவி செய்கிறது, உதவித்தொகைகள் வழங்குறதுக்கு எல்லாமே நிதி தேவை. எனவே லாப நோக்கமற்ற வணிகங்களுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு கட்டாயமாக சில செலவுகள் இருக்கிறது, வருமானங்கள் தேவை. மெம்பர்ஸ்டேருந்து அக்கௌண்டிங், மெம்பர்ஸ்டேருந்து மெம்பர்ஷிப் ஃபீயை எடுத்துக்கொள்வாங்க. இதன் காரணமாக அக்கௌண்டிங் என்பது அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாப நோக்கமற்ற நிறுவனங்களுக்கான நிதி கூற்றுக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஈவன் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நீட் இன்கம் டு மெயின்டைன் த டெய்லி ஆப்ரேஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் ஒரு நடைமுறை ஒரு லாப நோக்கம் அற்ற வணிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த வருமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயமாக தேவைப்படும். எதுக்காக? டெய்லி இடம்பெறக்கூடிய செயற்பாடுகள், ஆப்ரேஷன்ஸை செய்கிறதுக்காக, தினசரியான நடவடிக்கைகளை பராமரிக்கிறதுக்கு. ஸோ தே மைட் ரிசீவ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ், இதனை நம்ம சந்தா வருமானம் என்று சொல்லலாம். ரைட்?
ஸோ இதனை நம்ம சந்தான்னு சொல்ல முடியும், அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸை எடுத்துக்கொள்வாங்க, அதே மாதிரி டொனேஷனை பெற்றுக்கொள்வாங்க, அண்ட் கார்னிவல்ஸ் நடத்துவாங்க, எக்ஸிபிஷன் நடத்துவாங்க. இதன் மூலமாக அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கான டெய்லி இருக்கக்கூடிய நீட்ஸுக்கான தேவைக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்வாங்க, ரைட்? ஸோ தே ஆல்சோ ஹவ் எக்ஸ்பென்சஸ் டு கண்டக்ட் த ஆக்டிவிட்டீஸ். சில நேரங்களில் அவங்க மீட்டிங் போட வேண்டி வரும், அதுக்கு வாடகைக்கு ஒரு இடத்த எடுக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். ஸோ நம்ம அப்படி சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி பிரிண்டிங் பண்ணுறாங்க, சில பதாதைகளை, சில முக்கியமான விஷயங்களை பிரிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சரிங் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு செலவழிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே தீஸ் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட் ப்ராப்பர்லி ஸோ த ஆர்கனைசேஷன் கேன் ஷோ த டிரான்ஸ்பேரன்சி டு மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ இந்த நிதி நடவடிக்கைகள் முறையாக இருந்தால்தான் அவங்க வெளிப்படையாகவே அந்த சங்கத்தினுடைய கழகத்தினுடைய மெம்பர்ஸுக்கு இப்படி தான் காசு வந்துச்சு, வந்த காசு இப்படியெல்லாம் போயிருக்கின்று அறிக்கைகளாக காட்ட முடியும். அண்ட் இந்த மெம்பர்ஸினுடைய நம்பிக்கையை காப்பாற்ற முடியும். அண்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடுவோம்னு சொல்லி பிளான் பண்ண முடியும். அண்ட் வளமையான தினசரி நடவடிக்கைகளை, டெய்லி நடவடிக்கைகளை சீராக இயக்க முடியும். ஸோ இந்த காரணங்களுக்காக அவங்களுக்கு கட்டாயமாக ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதை ரெக்கார்ட் பண்ணணும் அக்கௌண்டிங்காக. ஸோ ஹென்ஸ் தே ப்ரிப்பேர் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன்ஸ் க்ரூஷியல் எலமெண்ட் இஸ் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் அக்கௌண்ட். நீங்கள் பெருவனவு கொடுப்பனவு கணக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கை தயாரிப்பீங்க. இது லாப நோக்குடைய வணிகங்களில், நம்ம தனியுடைமை வணிகங்களில் தயாரிக்கின்ற காசு கணக்கு அல்லது வங்கி கணக்குக்கு சமனானது தான். பட் இது லாப நோக்கம் மற்ற வணிகங்களுக்கான நிதி கூற்று என்பதனால இதனை பெருவனவு கொடுப்பனவு, வந்ததெல்லாம் பெருவனவு, கொடுத்ததெல்லாம் கொடுப்பனவு கணக்குன்னு நம்ம பிரிக்கிறோம். விச் இஸ் மச் லைக் ஏ கேஷ் புக் இன் ப்ராஃபிட் ஓரியன்டட் பிஸ்னஸ். லாப நோக்கமுடைய வணிகங்களில் காசு கணக்கு மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு விஷயங்களும் இருக்கும். பெருவனவு கொடுப்பனவு கணக்கு என்கின்ற ஒரு கணக்கு ஒன்று நம்ம தயாரிப்போம். இது ஒரு நிதி கூற்றாக நம்ம பார்க்கறது கிடையாது, பட் இது நிதி கூற்று தயாரிக்கிறதுக்கான காசு கணக்கு மாதிரி. ஸோ here we record all the cash receipts and payment during the period. கிடைக்கக்கூடிய அனைத்து காசு பெறுவனவுகள், காசு கொடுப்பனவுகள் அனைத்தையும் அந்த காலப்பகுதிக்கு நம்ம பிரிவோம். வளமையான காசு புத்தகம் மாதிரி காசு வந்தால் பெறுவனவு கொடுப்பனவு கணக்கில் வரவு வைப்போம், காசு போனால் பெறுவனவு கொடுப்பனவு கணக்கில் செலவு வைப்போம். அண்ட் ஃபைனல் பேலன்ஸ் ஷோ த கேஷ் ஆன் ஹேண்ட் அட் அ பீரியட் எண்ட். இதன் இறுதி மீதி கால இறுதியில் கையில் எவ்வளவுக்கு காசு இருக்குதுங்கிறத காட்டும். அண்ட் ஹெல்ப் டு மேனேஜ் கேஷ், minimize the fraud, track the inflows, outflows, and provide a summary in the organization financial statements. ஸோ இந்த பெருவனவு கொடுப்பனவில் நம்மளோட காசு எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுங்கிறத நமக்கு பார்க்க முடியும். எல்லாத்தையுமே பதிவு செய்கிறதால மோசடிகளை குறைக்க முடியும். எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போனிச்சு வெளியாலங்கிறத நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எவ்வளோக்கு பேலன்ஸ் காசு மீதமாக இருக்குது என்று நமக்கு காட்ட முடியும். அண்ட் இந்த பெருவனவு கொடுப்பனவு கணக்கினுடைய பண்புகளை பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேசிக்கலி an asset account similar to the cash account. காசு கணக்கு மாதிரி ஒரு சொத்து கணக்காக இது இருக்கும். அண்ட் டெபிட், வரவுகள் எல்லாமே காசு பெறுவனவுகள் வரவுகளாக வரவு பக்கம் பதிவு செய்யப்படும், செலவு பக்கமாக காசு கொடுப்பனவுகள் பதிவு செய்யப்படும். ஸோ இது நம்ம வரவுகள் அப்படிங்கிறத விட வரவு பக்கம் அப்படின்னு சொல்கிறது மிக பொருத்தம் இருக்கும். எனவே வில் சேஞ்ச் இட். ஸோ வரவு பக்கம் காசு பெறுவனவுகள் இருக்க போகிறது, அதே சமயம் செலவு பக்கம் காசு கொடுப்பனவுகள் இருக்க போகிறது. தென் இறுதி வேறுபாடு வந்தும் காசு மீதி எவ்வளோக்கு பேலன்ஸ் ஆகுதோ அந்த மீதி கையில் உள்ள காசாக இருக்கும். அண்ட் ப்ராப்பர்லி கண்ட்ரோல் அண்ட் யூட்டிலைஸ் த கேஷ் டு அச்சீவ் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ். நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் அடைய காசை ஒழுங்காக பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சோர்சஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் கேஷ். பணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அதை பயன்படுத்திட்டோங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நமக்கு கட்டாயமாக இந்த பெருவனவு கொடுப்பனவு கணக்கு என்பது ஒரு லாப நோக்கமற்ற வணிகங்களில் இருக்க வேண்டும். அண்ட் அடுத்தது வருமான கூற்று. இது ஒரு நிதி கூற்று. ஸோ வருமான கூற்று என்பது உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி போன கிளாஸஸில் ஒரு லாப நோக்கமுடைய வணிகங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். விற்பனை கிரயம், தென் மொத்த லாபம், தென் ஏனைய வருமானம், தென் அது பிறகு செலவுகள், அதில் விநியோகம், நிர்வாகம், நிதி செலவு எல்லாத்தையும் கழிச்சோன்னு தேவையில்லாகும். இங்கே வருமான கூற்றில் ஸ்டூடெண்ட்ஸ் நாம the not for profit organization prepare an income statement to see if they generated a surplus. இங்கே நம்ம லாபம் நட்டம் என்று சொல்லாமலுக்கு மிகை குறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடைசியில் நமக்கு வருவது தேறிய லாபம் தேறிய நட்டம் என்று சொல்லாமலுக்கு சர்ப்ளஸ் லாபம் வரப்போகுதுன்னு சொன்னால் அதனை சர்ப்ளஸ் என்று சொல்லுவோம். அல்லது பற்றாக்குறை வந்துச்சுன்னு சொன்னால் அதை நாம் வேற மாதிரி சொல்லுவோம், டெஃபிஷிட்னு சொல்லுவோம், ரைட்? அதாவது லாப நிறுவனங்கள் ஒரு மிகையினை, அதாவது செலவை விட வருமானம் நமக்கு அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனத்தில் அதனை மிகைன்னு சொல்லுவோம்.
அதே சமயம் பற்றாக்குறை என்பது செலவுகள் அதிகமாகவும் வருமானத்தை மீறிய செலவுகள் காணப்படுது என்றால், அதாவது செலவுகள் அதிகமாக வருமானம் குறைவாக இருந்தால் அதனை பற்றாக்குறை என்று சொல்லுவோம், லாப நட்டம் என்று சொல்ல மாட்டோம். பிகாஸ் இது ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம் என்பதனால். And this is conceptually similar to the profit or loss statement, but it is typically called an income statement for not for profit entities. இது ஒரு லாப நோக்கமுற்ற வணிகத்தில், லாப நோக்கமுடைய வணிகத்தில் இருக்கக்கூடிய வருமான கூற்றுக்கு சமனாக காணப்படும். பட் இதை நாம லாப நோக்கமற்ற நிறுவனங்களுக்கான ஒரு வருமான கூற்று அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இது மிகை பற்றாக்குறையை காட்டும். ஸோ சர்ப்ளஸ் டெபிசிட் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இஃப் த டோட்டல் இன்கம் இஸ் கிரேட்டர் தென் த டோட்டல் எக்ஸ்பென்சஸ், மொத்த வருமானம் என்பது மொத்த செலவுகளை விட அதிகமாக காணப்பட்டால் அங்கு மிகை என்பது காணப்படும். அண்ட் இஃப் த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இஸ் கிரேட்டர் தென் த டோட்டல் இன்கம், தேர் இஸ் அ டெபிசிட். மொத்த செலவுகள் வந்து மொத்த வருமானத்தை விட அதிகமாக காணப்பட்டால் பற்றாக்குறை காணப்படுதுன்னு அர்த்தம். எனவே இந்த வருமான கூற்றை நம்ம தயாரிப்போம், நம்ம கணக்குகள் செய்யும்போது நான் நேரடியாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ த நாட் ஃபார் ப்ராஃபிட் என்டிட்டி கம்ப்ளைஸ் ஆல் த ரிலவென்ட் பீரியட் இன்கம்ஸ், ரைட்? ஸோ அந்த வருஷத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வருமானமாக கிடைச்சதோ அது எல்லாத்தையும் வருமானம்னு காட்டுவாங்க. வருமானத்தில் மெம்பர்ஸ்ட இருந்து அந்த வருஷத்துக்கு எவ்வளவுக்கு அங்கத்துவ கட்டணமாக சந்தா பணமாக பெற்றுக்கொண்டாங்க, யாரெல்லாம் டொனேஷன் தந்தாங்களோ அதெல்லாம் வருமானம். அண்ட் அதே சமயம் ஏதாவது பேங்க்ல போட்டு வச்சு வட்டி கிடைச்சா அதெல்லாம் வருமானம். அதே மாதிரி சில நேரங்களில் கொடிகள் இந்த அச்சிட்டு விற்பாங்க, அந்த இதெல்லாம் வருமானம். அதே மாதிரி வேறு வழிகளில் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்கண்டா, அந்த விழாக்களை நடாத்தி, ரைட், வேறு விஷயங்கள் கேன்டீன் எல்லாம் நடாத்தி செய்கிறாங்கண்டா, அது எல்லாமே வருமானம். அண்ட் அந்த காலப்பகுதிக்கான செலவுகளாக அவங்க வாடகை கொடுக்குறாங்கண்டா ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி இந்த வாட்டர் பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் கொடுக்குறாங்கண்டா மெயின்டெனன்ஸ். அண்ட் காகிதாதி செலவுகளாக ஸ்டேஷனரிஸ். அண்ட் சில நேரங்கள் ஆக்கள் வேலை செய்ய முடியும், அவங்களுக்கான சம்பளங்கள். அண்ட் சில நிகழ்வுகளை நடத்தினாங்கன்னா அந்த நிகழ்வுகளுக்கான செலவுகள் எல்லாம் செலவுகளாக காட்டப்படும், ரைட்? ஸோ இதெல்லாம் வருமானங்கள் என்ன, செலவுகள் என்பது. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் ஐதர் அ சர்ப்ளஸ் ஒரு டெஃபிஷிட். வருமானத்தையும் செலவுகளையும் பார்க்கும்போது வருமானம் அதிகமாக இருந்தால் மிகை, செலவுகள் அதிகமாக இருந்தால் பற்றாக்குறை, லாப நட்டத்துக்கு பதிலாக இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சர்ப்ளஸ் இஸ் அக்கின் டு ப்ராஃபிட் இன் கமர்ஷியல் என்டர்பிரைசஸ், டெஃபிசிட் இஸ் அக்கின் டு ரெண்ட் நெட் லாஸ். ஸோ வணிக நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது லாப நோக்கமுடைய வணிக நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் என்பது மிகைக்கு சமனாகும், பற்றாக்குறை என்பது தேறிய நட்டத்துக்கு சமனாக காணப்படும். இது உங்களோட தியரி எஸ்பெக்ட்ஸ். நம்ம கணக்கு செய்யும்போது எப்படி இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஒரு பெறுவனவு கொடுப்பனவு கணக்குக்கும் வருமான கூற்றுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் கணக்குகளை நம்ம பார்க்கும்போது, கொஸ்டினாக பார்க்கும்போது இதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சிம்பிளாக ஒரு பெறுவனவு கொடுப்பனவு கணக்கு என்பது லாப நோக்கமற்ற நிறுவனங்களுக்காக தயாரிக்கப்படுவது. அண்ட் வருமான கூற்று என்பது அதுவும் லாப நோக்கமற்ற நிறுவனங்களுக்காக தயாரிக்கப்படுதுன்னு சொல்லலாம். பெறுவனவு கொடுப்பனவு கணக்கு காசு அடிப்படையில், காசு வந்தால் வரவு வைப்போம், காசு போனால் செலவு வைப்போம், காசு அடிப்படையில் தயாரிக்கப்படும். வருமான கூற்று என்பது அப்படி கிடையாது, அட்டூர் அடிப்படையில் தயாரிக்கப்படும். அதாவது காசு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் வருமானம் தான், காசு கொடுக்காவிட்டாலும் செலவீடு ஏற்பட்ட செலவீடாக பதியப்படும். அப்போ காசு அடிப்படையில் பெறுவனவு கொடுப்பனவு கணக்கு தயாரிக்கப்படுகின்ற அதே வேளை வருமான கூற்றானது அட்டூர் அடிப்படையில் தயாரிக்கப்படும். அதே மாதிரி வருமான கூற்றில் வந்து நாம லாபம் நட்டம் என்று சொல்லுவோம். பட் பெறுவனவு கொடுப்பனவு கணக்கில் மிகை குறை அப்படின்னு சொல்லுவோம். பெறுவனவு கொடுப்பனவு கணக்கில் மீதியாக நம்ம சொல்லுவோம், காசு மீதியை நம்ம சொல்லுவோம், ரைட்? அதே மாதிரி வருமான கூட்டில் வருமானங்கள் செலவீடுகள் வரும். அண்ட் பெறுவனவு கொடுப்பனவுல காசு வந்தது போகும். ஸோ வருமான கூட்டு வந்து ஒரு வருமான வகை கணக்காக காணப்படும். அண்ட் பெறுவனவு கொடுப்பனவு கணக்கு என்பது ஒரு சொத்து வகை கணக்காக காணப்படும். இதை நம்ம டீட்டெயிலாக ஒரு டேபிளாக போட்டு பார்க்கலாம். உங்களோட ஸ்கூல் புக்கில் கூட இது இருக்குது. ஸோ நான் அதை பெருசாக போட்டு அழட்டி கொள்ளலை. அண்ட் சந்தா கட்டணம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். often a not for profit main source of income is the membership subscription. often or not for profit's main source of income. ஸோ பிரதானமான வருமானம் எதுன்னு கேட்டிங்கண்டா, இந்த லாப நோக்கமற்ற நிறுவனங்களுடைய மெயின் சோர்ஸ் எங்கிருந்து அவங்களுக்கு வருமானம் வருதுண்டா, அங்கத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அங்கத்துவ கட்டணம், சந்தா பணம் ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா வாங்குவாங்க. அதுதான் அந்த சந்தா பணம். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கேன் பி மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி. குவார்டர்லிண்டா ஒரு காலாண்டு, காலாண்டு என்பது 3 மாத காலப்பகுதி. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்காக இந்த சந்தா பணத்தை வாங்க முடியும், அல்லது ஒவ்வொரு குவார்டர்லி காலாண்டு 3 மாதங்களுக்கு ஒருக்காக வாங்க முடியும், அல்லது வருஷத்துக்கு வாங்க முடியும், அல்லது லைஃப் டைம் மெம்பர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஆயுளுக்கும் மொத்தமாக எவ்வளவு காலத்துக்கு இந்த சங்கம் இருக்குதோ அவ்வளவுத்துக்கும் சேர்த்து மொத்தமாக லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்றையும் கட்ட முடியும். இப்படி இந்த சந்தா வந்து நமக்கு கிடைக்கும். எனவே the total subscription for a period can be computed. நம்மட 12 மாச காலம் செயற்பட்டீங்கன்னா அந்த 12 மாச காலத்துக்கான சந்தா வருமானம் எவ்வளவுன்னு சொல்லி கல்குலேஷன் பண்ணப்படணும். The organization must also consider if some members have not paid or if fees are received partially. பகுதி அளவு தான் வந்திருக்குது, இன்னும் தர வேண்டியதாக இருக்குது, அல்லது யாராவது பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இது வர வேண்டிய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணி இந்த சந்தா கணக்கை தயாரித்து சந்தா வருமானத்தை நம்ம இனங்காண்போம். கணக்கு செய்யும்போது உங்களுக்கு நான் துல்லியமாக நான் சொல்லி தருவேன். தியரிஸ் எஸ்பெக்டில் இவ்வளவும் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் போதும். இவ்வளவு தான் உங்களோட தியரியை மொத்தமாக. எனவே we have completed the not for profit organization theory level. ஸோ உங்களுக்கு கொஷன் லெவலில் நான் சொல்லி தரும்போது டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் புரியும்.
யாருக்கு சரியான சரி கொஸ்டின் இருக்குதா யூனிட் 6 பொறுத்த வரைக்கும்? Anyone having any questions with unit 6? Abdul Mukshid Abdullah, Ajmal Askia, Rizmi, Buhari Arshad, Klakshan, Ranjana, Tanusha, Hiron Kant, Ishal Firoz, Ahnaf, Cherukesh, Reema, Ruha Maryam, Shamla, Yunus, Mushfiq Rahman, Nisha, Hiba Faizer. Right? So theory aspectsல இவ்வளோ உங்களுக்கு போதுமானது. Then statement of production cost. இந்த உற்பத்தி செலவு கூற்றை பற்றி நம்ம பார்ப்போம். ரைட்? ஸோ ஒரு உற்பத்தி செலவு கூற்று எப்படி இருக்கணும், உற்பத்தி செலவு கூற்றுன்றா என்ன, அதில் என்னென்ன செலவுகள் வரும் என்பதை பற்றின விஷயங்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் வணிகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் படிக்கும்போதே உற்பத்தி வணிகங்களும் இருக்கின்றன, சேவை நோக்க வணிகங்களும் இருக்கின்றன நம்ம படிச்சுக்கிறோம். அதாவது உற்பத்தி நோக்க வணிகங்கள் என்பது ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், பொருளை அவங்களே உற்பத்தி செஞ்சு அவங்களே விநியோகத்தர்கள் மூலமாக விற்க முடியும், அல்லது இந்த இடைத்தரகர்களான மொத்த வியாபாரிகள், அதே மாதிரி சில்லறை வியாபாரிகள், விநியோகஸ்தர்களை யூஸ் பண்ணியும் விற்க முடியும், அல்லது நேரடியாக அவங்களும் விற்க முடியும். ரைட்? ஸோ இந்த உற்பத்தி வணிகங்களுக்கு உற்பத்தி செலவு என்பது ஏற்படும். இப்போ வாங்கி விற்கிற வணிகம்னா பொருளை வாங்கிட்டு வர்றது நமக்கான கோஸ்ட், அதனை நம்ம விற்பனை கிரயம் என்று சொல்கிறோம், அல்லது கொள்வனவுன்னு சொல்கிறோம். அதுவே உற்பத்தி செஞ்சு வாங்கி விற்கிற வணிகங்களுக்கு அங்கே பொருளை வாங்கிட்டு வர செலவு கொள்வனவு என்பது இருக்காது. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்கும், அவங்களுக்கு இருக்க போகிற விஷயம் உற்பத்தி செலவு என்பது. எனவே உங்களுக்கு இது 7.1 to 7.5 ஆக பிரிக்கப்படுது. 7.1ல இன்ட்ரடக்ஷன் டு ப்ரொடக்ஷன் காஸ்ட், உற்பத்தி செலவுக்கான அறிமுகம். தென் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஒரு உற்பத்தி செலவில் என்னென்ன கூறுகள் இருக்கும். தென் உற்பத்தி செலவு கணக்கீடு, ஒரு உற்பத்தி கணக்கை எப்படி தயாரிக்கிறது. தென் உற்பத்தி செலவு கூற்று. ரைட்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ உற்பத்தி செலவு அக்கௌண்டிங் என்ன மாதிரி இருக்க போகுது, உற்பத்தி செலவு கூற்று எப்படி நம்ம தயாரிக்க போகிறோம். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூசிங் அ கம்ப்யூட்டர் ஸ்பிரிட் பேக்கேஜ், ஒரு எக்ஸல் சீட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம தயாரிக்க போகிறோம். நான் வளமையாகவே எக்ஸல் சீட்டை தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி நான் செஞ்சு தர போகிறேன். ஸோ இட் இஸ் எம்பர்டட் இன் த லெசன். எனவே உற்பத்தி செலவுகளுக்கான அறிமுகத்தை பார்த்தீங்கன்னா there are 3 points I have for you. So many businesses operate in manufacturing, producing goods for resale. நல்லா பாருங்க, producing the goods for the resale, அதாவது மீள் விற்பனைக்காக பொருட்களை உற்பத்தி செய்கின்றன, வாங்கவில்லை, இங்க பர்ச்சேஸ் பண்ணல, கொள்வனவு செய்யல, மறு விற்பனைக்காக மீள் விற்பனைக்காக அவங்களே பொருட்களை இங்க உற்பத்தி செய்யக்கூடிய வணிகங்களும் இருக்கிறாங்க. ஸோ யூசிங் எக்கனாமிக் ரிசோர்சஸ் இன் ப்ரொடக்ஷன் நெசசரிலி இன்வால்வ்ஸ் காஸ்ட். ஸோ எக்கனாமிக் ரிசோர்ஸ் என்பது என்ன, பொருளாதார ரீதியான வளங்கள். பொருளாதார ரீதியான வளங்கள் என்று சொல்லக்கூடியது உற்பத்தி காரணிகள். ஸோ உற்பத்தி காரணிகளாக நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி என்பன இருக்கிறது. ஸோ நிலம் என்று சொன்னால் வாடகை கொடுக்கணும், மூலதனமா அதுக்கு வட்டி கொடுக்க வேண்டி வரும், உழைப்பா சம்பளம் கொடுக்க வேண்டி வரும், முயற்சி ஆண்மையா உங்களுக்கு நீங்களே லாபம் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டி வர்றதால உங்களுடைய பொருட்களோ நீங்கள் உருவாக்கின்ற சேவைகளோ சாதாரணமாக காஸ்ட்னு சொல்லக்கூடிய செலவோட உருவாகக்கூடியதாக இருக்குது. எனவே the production is cost is the total cost incurred within a specific time to produce the goods. ஸோ உற்பத்தி செலவு என்பது உங்களுக்கு குறித்த பொருளை உருவாக்குவதற்காக ஏற்பட்ட மொத்த செலவு, அந்த பொருளுக்காக ஏற்பட்ட செலவு, நிர்வாகத்துக்காக கிடையாது, கடன் எடுத்ததுக்காக வட்டி கொடுத்தது கிடையாது, ரைட், ஏனைய செலவு கிடையாது. இது வெறும் பொருளை உருவாக்குவதற்காக ஃபேக்டரியில் எவ்வளவு செலவழிச்சம் என்பதுதான் உற்பத்தி செலவுக்கான விஷயம். இது புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள்? ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்பது ஃபேக்டரியில் பொருளை உற்பத்தி செய்வதற்காக எவ்வளவு செலவழிச்சிக்கிறீங்க என்பது. இஸ் இட் மேக் சென்ஸ்? ஷம்லா, ஃபைசர், நிஷா, முஷ்ஃபிகுர் ரஹ்மான், யூனுஸ், ரசாலி, மரியம், ரிமாஸ் அஹமத், ஹினார் ரியாஸ், ரீமா, செருகேஷ், மிஷ்பா, அஹ்னஃப், ஃபிரோஸ், ஹிரோன், ஹனா, தனுஷா, ரஞ்சனா, புரியுதா? புகாரி அர்ஷாட், அத்தீக், அஸ்கியா, அப்துல்லா. மேக் சென்ஸ்? புரிஞ்சுதா புரியலையா? shall I get yes or no quickly please? clear? right. ஸோ இதுதான் உற்பத்தி செலவுக்கான அறிமுகமாக நம்ம பார்க்குறது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 7.1. அண்ட் 7.2 பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவினுடைய கூறுகள் என்ன? ஸோ ஒரு உற்பத்தி செலவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஹஸ் அ டிரெக்ட் அண்ட் இன்டிரெக்ட் கம்போனன்ட். ஸோ நல்லா பாருங்க, டிரெக்ட் கம்போனன்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டிரெக்ட் கம்போனன்ட்ஸ், அதாவது நேர் விஷயங்களும் இருக்கின்றது, சில நேரடியாற்ற விஷயங்களும் நேரில் விஷயங்களும் இருக்கின்றன. அதாவது நேர் செலவுகள், நேரடி செலவுகள், மறைமுக செலவுகள், நேரில் செலவுகள் என்று சொல்லியும் இருக்கின்றன.
எனவே நேர் செலவுகள் நேரில் செலவுகள் என்று சொல்லி இரண்டு வகையான செலவுகளை நம்ம உற்பத்தி செலவுல காணலாம். ஸோ இதில் டிரெக்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் நேர் செலவு என்பது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் சம்திங் லைக் திஸ். உற்பத்தியினுடைய ஒவ்வொரு அலகுக்கும் நேரடியாக கண்டறியக்கூடிய செலவுகளை நம்ம நேர் செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காஸ்ட் டிரெக்ட்லி ட்ரேசபிள் டு ஈச் யூனிட். நீங்கள் ஒரு 10,000 பொருளை உற்பத்தி செய்கிறீர்கள் என்றால் 10,000ல் ஒரு பொருளை நீங்கள் எடுத்தாலும் இந்த பொருளுக்கு நாங்கள் சம்பளத்துக்காக இவ்வளவு செலவழிச்சிக்கிறோம், இந்த பொருளுக்கு நாங்கள் மூலப்பொருட்களுக்காக இவ்வளவு சேர்த்திருக்கிறோம், இந்த பொருளுக்கு நாங்கள் மின்சாரத்துக்கு இவ்வளவுக்கு நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம்னு சொல்லி ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவாகி இருக்குதுன்னு நீங்கள் செல்லக்கூடிய செலவுகள் எல்லாமே நேர் செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்? ஸோ தோஸ் ஆர் கால்ட் டிரெக்ட் காஸ்ட். ஓகே. ஸோ இந்த நேர் செலவுகளில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன செலவுகள் வரும்ண்டா 3 செலவுகள் வரும். ஒன்று டிரெக்ட் மெட்டீரியல். டிரெக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நேர் மூலப்பொருள் செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய போறீங்கன்னா நேரடியாக பயன்படுத்தக்கூடிய சில மூலப்பொருட்கள் தேவைப்படும். அப்போ அந்த நேர் மூலப்பொருட்கள் எல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளவு மூலப்பொருள் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். நீங்கள் ஒரு காஃபி ஒன்று தயாரிக்க போறீங்கன்னா ஒவ்வொரு காஃபிக்கும் நாங்கள் இவ்வளவுக்கு காஃபி பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு தேக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். அப்போ நேர் மூலப்பொருள். அதே மாதிரி நேர் ஊழியம். நேர் ஊழியம்னு சொல்லக்கூடிய டிரெக்ட் லேபருங்கிறது என்னன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஒரு பொருளுக்கு எவ்வளவுக்கும் நீங்கள் ஊழியத்துக்காக சம்பளம் கொடுத்துக்கிறீங்க, இந்த பொருளுக்கு 10 ரூபா நாங்கள் செலவழிச்சிக்கிறோம் சம்பளமாக சொல்ல முடியும். தென் அதே மாதிரி வேற ஏதாவது நேரடி கிரயங்கள். இப்போ நீங்கள் வேறவங்களை ஒருத்தவங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒவ்வொரு பொருளை நீங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா அது நேர் செலவு. அப்போ இந்த பிரைம் காஸ்ட் இது எல்லாத்தையும் செல்வோம். ஸோ நேர் மூலப்பொருள், நேர் கூலி, ஏனைய நேர் செலவுகள், ஒரு யூனிட்டுக்கு ஒரு அலகுக்கு எவ்வளவுக்கு கொஸ்டாக இருக்குன்னு நமக்கு நேரடியாக சொல்லக்கூடிய அனைத்து செலவுகளை நம்ம சொல்லுவோம் என்னென்னா முதன்மை கிரயம் அல்லது மூலக்கிரயம் என்று சொல்லக்கூடிய பிரைம் காஸ்ட் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த நேர் உற்பத்தி செலவு சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அண்ட் அப்போ இந்த நேர் உற்பத்தி செலவுல என்னென்ன விஷயம் இருக்கும்? டிஎம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், டிரெக்ட் மெட்டீரியல்ஸ். டிஎல் என்று சொல்லலாம், டிரெக்ட் லேபர்ஸ். அண்ட் அதர் டிரெக்ட் காஸ்ட். ரைட்? டிரெக்ட் அதர் காஸ்ட். எனவே டிஎம், டிஎல், டிஓ நேர் மூலப்பொருள், நேர்கூலி, ஏனைய நேர் செலவுகள் எல்லாம் வரும். அண்ட் நேரில் உற்பத்தி செலவு, உற்பத்தி மேந்தலைகள் என்று சொல்லக்கூடியது, இதை நம்ம ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ் த காஸ்ட் சப்போர்ட்டிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பட் நாட் ட்ரேசபிள் டு இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது இந்த செலவு உற்பத்திக்காக ஏற்பட்டது தான், ஃபேக்டரியில் வச்சு ஏற்பட்டது தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இவற்றை ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் இவ்வளவு செலவழிச்சிக்கிறோம்னு நேர் மூலப்பொருள் போன்றோ, நேர் கூலி போன்றோ, நேர் செலவு போன்றோ நமக்கு சொல்ல முடியாத செலவுகளை நாம் உற்பத்தி மேந்தலைகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த உற்பத்தி மேந்தலைகள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிரிக்கிறோம்னு சொன்னால் இன்டிரெக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேரில் மூலப்பொருட்கள், நேரில் பொருட்கள். அதாவது இந்த இன்டிரெக்ட் மெட்டீரியல் என்றால் நேரடியாக ஒரு பொருளுக்கு உழவுக்கு நாம் சேர்த்தோம்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் பொருளை உற்பத்தி செய்கிறீங்க, பொருளை உற்பத்தி செய்யும் போது ஒயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மெஷினுக்கு, இயந்திரங்களுக்கு ஒயில் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஒயில் எவ்வளவு ஒரு பொருளுக்கு நாம் சேர்த்தோம், மெஷினில் ஒரு 10,000 பொருள் உற்பத்தி செய்யப்பட்டீங்கன்னா அந்த ஒயிலில் எவ்வளவு ஒரு பொருளுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி சின்ன சின்ன சில பொருட்கள் இதெல்லாமே நம்ம நேரில் மூலப்பொருட்களாக நம்ம பார்க்குறோம். பிகாஸ் ஒரு பொருளுக்கு இவ்வளவுக்கு டிரெக்டாக எக்ஸாக்டாக செலவழிச்சோம்னு சொல்ல முடியாத விஷயங்கள். அண்ட் அதே மாதிரி நேரில் ஊழியர்கள் அல்லது தொழிலாளர்கள், இன்டிரெக்ட் லேபர். ஸோ இன்டிரெக்ட் லேபர் என்பவங்க ஒரு யூனிட்டை நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கு இவ்வளவு இவங்களுக்காக செலவழிச்சோம்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். சூப்பர்வைசர்ஸ் என்பவங்க ஊழியர்களை மேற்பார்வை செய்வாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க. ஆனால் ஒரு யூனிட்டுக்கு இவங்க இவ்வளவுக்கு மேற்பார்வை செஞ்சாங்க, இவ்வளவுக்கு செலவாகிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, கணக்குகளை செய்கிறவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்கண்டா அவங்களுக்கு கொடுத்த செலவும் ஃபேக்ட்ரியில் இருக்கிறதால அது ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான். ஆனால் ஒரு பொருளுக்கு இவ்வளவுக்கு சம்பளம் கொடுத்தோம்னு நேரடியாக நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரியான செலவுகள். அதே மாதிரி மறைமுகமான சில செலவுகள் இருக்கும். தொழிற்சாலைக்கு, ஃபேக்ட்ரிக்கு நம்ம வாடகை கொடுப்போம். ஃபேக்ட்ரிக்கு நம்ம வாடகை கொடுக்கும்போது ஒரு பொருளுக்கு இவ்வளவுக்கு நாங்கள் வாடகை கொடுத்தோம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபேக்ட்ரிக்கு கொடுத்த வாடகை என்பது பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக தான் ஏற்பட்ட செலவு.
ஆனால் ஒரு பொருளுக்கு இவ்வளவுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபேக்டரியை இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம் தீயழிவுகளில் இருந்து காக்கிறதுக்குன்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு இவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் காசு கட்டினோம்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் தேய்வடைந்தால் ஒரு பொருளுக்கு இவ்வளவு தேய்வடைஞ்சிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. எனவே இது எல்லாமே இன்டிரெக்ட் காஸ்ட், அதர் காஸ்டாக இருக்கும். எனவே இன்டிரெக்ட் மெட்டீரியல்ஸ், இன்டிரெக்ட் லேபர்ஸ் அண்ட் இன்டிரெக்ட் அதர் காஸ்ட் எல்லாமே உற்பத்தி மேந்தலைகள்னு சொல்லுவோம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த உற்பத்தி செலவை நீங்கள் கணிக்க வேண்டும் என்றால், ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த உற்பத்தி செலவை நீங்கள் கணிக்க வேண்டும் என்றால் பிரைம் காஸ்ட், இதுக்கு பேர் என்ன? மூலக்கிரயம். ரைட்? பிரைம் காஸ்டுக்குள்ள என்னென்ன இருக்கும்? நேர் மூலப்பொருள், நேர்கூலி, ஏனைய நேர் செலவுகள் இருக்கும். அதோட உற்பத்தி மேந்தலை செலவுகளை கூட்டணும். உற்பத்தி மேந்தலை செலவுகள் என்பது என்ன? உற்பத்தி மேந்தலை செலவுகள் என்பது நேரில் மூலப்பொருள், நேரில் கூலி அண்ட் நேரில் ஏனைய செலவுகளை கூட்டினது. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் காஸ்ட் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நேரில் மூலப்பொருள், நேரில் ஊழியம், ஏனைய நேரில் செலவுகளை கூட்டினது. ஸோ இவ்வளவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது உற்பத்தி செலவில் இருக்கக்கூடிய கூறுகள். அப்போ ஒரு உற்பத்தி செலவில் என்ன இருக்கும்? நேர் மூலப்பொருள், நேர்கூலி, நேர் செலவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து மூலக்கிரயம் அல்லது முதன்மை கிரயம்னு சொல்றோம். அதோட உற்பத்தி மேந்தலைகள், உற்பத்தி மேந்தலைகளுக்குள்ள என்ன இருக்கும்? நேரில் மூலப்பொருள், நேரில் கூலி, ஏனைய நேரில் செலவுகள், மொத்தமாக கூட்டினா மொத்த உற்பத்தி கிரயம். என்ன சார் டவுட் இருக்குது 7.2ல உங்களுக்கு? Do you have any doubts in 7.2 guys? உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு பேக்கரி நடாத்துறீங்கடா, பேக்கரியில கேக்கை நீங்க உற்பத்தி செய்றீங்க. அந்த கேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய மா, சீனி, பட்டர், அதே மாதிரி அந்த கேக்கை தொட்டு அதை பயன்படுத்துகிற பேக்கர், அதை டெக்கரேஷன் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட், எக்யூப்மெண்ட், மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ஃபேக்ட்ரிக்குள்ளே ஏற்படுவதுதான். எல்லாமே உற்பத்தி செலவு தான். அந்த உற்பத்தி செலவு எல்லாத்தையும் நம்ம பிரிக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த ரோ மெட்டீரியல் மூலப்பொருளுக்காக கொடுத்தது நேர் மூலப்பொருள் செலவுன்னு சொல்கிறோம். நேரடியாக அந்த பொருளோட ஒரு பொருளுக்கு இவ்வளவுக்கு சம்பளம், ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு இத்தனை நிமிடங்கள் எடுக்கும், இவ்வளவுக்கு அவருக்கு சம்பளம், அப்போ ஒரு நிமிஷத்துக்கான சம்பளம் இவ்வளவுன்னு சொல்றவங்களோட சம்பளம் நேர் ஊழியம். ரைட்? இப்போ ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு தளபாட ஃபேக்ட்ரி ஒன்று நடாத்துறாங்க. அந்த தளபாட ஃபேக்ட்ரியில் மரங்களை எடுத்துட்டு வராங்க. ரைட்? கதிரைகளை உருவாக்குறதுக்கு அந்த மரத்துக்கு ஏற்பட்ட செலவு என்பது என்ன? நேர் மூலப்பொருள். ஏன்? ஒவ்வொரு சேருக்கும் இவ்வளவுக்கு மரம் தேவைங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த சேரை உருவாக்கின கார்பெண்டர்ஸ், மேச ஓடாவின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கார்பெண்டர்ஸ் தான் அந்த சேரை அசம்பிள் பண்ணாங்கடா, அவங்களுக்கு மணித்தியாலத்துக்கு சம்பளம் கொடுத்தோம்னா ஒவ்வொரு சேரை உற்பத்தி செய்யறதுக்கு இவ்வளவு மணித்தியாலங்கள் தேவைன்னா அந்த சம்பளத்தை நமக்கு சொல்ல முடியும். அல்லது டிசைன் பண்றவங்களுக்கு ஒரு அவங்களோட டிசைனை யூஸ் பண்ணதுக்கு ஒவ்வொரு சேருக்கும் 10 ரூபா 20 ரூபான்னு கொடுக்குறோம்னா அது ஒரு அதர் டைரக்ட் காஸ்ட். ரைட்? அதே மாதிரி ஓவர் ஹெட்ஸை நம்ம சொல்றோம், நேரில் மூலப்பொருட்களை நம்ம சொல்றோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க மரப்பலகைகளை சீவும் போது அந்த உராய்வு நீக்கிகள் பயன்படுத்திப்பீங்க, அந்த ஷைன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிப்பீங்க, அதெல்லாம் இன்டிரெக்ட் மெட்டீரியல். அதே மாதிரி அந்த ஃபேக்டரியை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசரை வச்சுக்கிறீங்க, அவருக்கு கொடுக்குற சம்பளம் இன்டிரெக்ட் லேபர். ஃபேக்டரிக்கு ரெண்ட் கொடுக்குறது, இன்சூரன்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வரும். இப்போ அதுவே ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எடுத்தீங்கன்னா இன்டிரெக்ட் மெட்டீரியல் என்பது என்ன? ஊசி, மெஷின் ஆயில், இதெல்லாம் இன்டிரெக்ட் மெட்டீரியல். ஒரு பொருளுக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. கார்மெண்ட் ஃபேக்டரியினுடைய சூப்பர்வைசருடைய சேலரி இன்டிரெக்ட் லேபர். ரைட்? கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு கொடுக்குற ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இன்டிரெக்ட் காஸ்ட். ரைட்? ஸோ இதெல்லாமே வரக்கூடியதாக இருக்க போகிறது. ஸோ இதெல்லாம் உற்பத்தி செலவினுடைய கூறுகள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த உற்பத்தி செலவினுடைய கணக்கை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மொத்த உற்பத்தி செலவு என்பது முதன்மை கிரயத்தினுடைய மொத்தம், அதாவது நேர் மூலப்பொருள், நேர்கூலி, ஏனைய நேர் செலவுகளோட உற்பத்தி மேந்தலை செலவுகளை கூட்டுவதுதான் மொத்த உற்பத்தி செலவு. இதுல ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவு என்பது அப்ப எப்படி வரப்போகுது? ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவு என்பது எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் காணலாம்? per யூனிட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம எப்படி சொல்லலாம்? மொத்த உற்பத்தி செலவுகள், டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அதாவது என்ன? முதன்மை கிரயத்தையும் உற்பத்தி மேந்தலைகளையும் கூட்ட வரக்கூடியதை நம்ம எதால பிரிக்கணும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். உற்பத்தி அலகுகள், எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்கிறோமோ அதால. உதாரணத்துக்கு உங்களோட நேர் மூலப்பொருள், நேர்கூலி, ஏனைய நேர் செலவுகளான முதன்மை கிரயங்களை கூட்டி அதோட ஏற்பட்ட உற்பத்தி மேந்தலைகளை கூட்டி எல்லாமே 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மொத்த செலவுகள் ஏற்பட்டிக்குது. அதை அந்த மொத்த செலவுகள் 1 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணி ஒரு 200 பொருளை நீங்கள் உற்பத்தி செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு அலகுக்கான கிரயம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்?
1,00,000 உங்களுக்கான மொத்தமாக உங்களுக்கு ஃபேக்டரியில் ஏற்பட்ட மொத்த செலவு முதன்மை கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலைகள் இது எல்லாத்தையும் வச்சு 200 பொருளை நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்கன்னா ஒரு அலகுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணிக்கிறீங்க 500 500 rupees per unit cost ரைட் புரியுதா தென் அந்த 500 என்ன செய்வீங்க ஓகே 500 ரூபாய் எங்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு நாங்கள் லாபம் ஒரு 20% செலவோட கூட்ட போறோம்னா எவ்வளவு வரப்போகுது 500 ரூபாயோட 20% பார்ப்பீங்க எப்படி பார்க்கறது 500 ரூபாயோட 10% ஒரு ஜீரோவை கட் பண்ணுங்க 50 அப்ப 20% எவ்வளவு வரப்போகுது 100 ரூபாய் அப்ப 500 ரூபாய் பிளஸ் 100 ரூபாய் எவ்வளவு வரப்போகுது 600 ரூபாய் விலையா வரப்போகுது லாபம் வச்சிங்கடா 20% so 600 is going to be the price இப்படிதான் விலை என்பது தீர்மானிக்கப்படும் அப்போ நல்லா பாருங்க ஒரு பொருளினுடைய விலையை நாம தீர்மானிக்க வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கு நாம எவ்வளவுக்கு உற்பத்தி செலவு செஞ்சிருக்கோம்ங்கிறது தெரியணுமா வேண்டாமா தெரியணும் ஒரு அலகுக்கு எவ்வளவுக்கு நமக்கு செலவழிச்சிருக்கிறோம் என்பது தெரியணும் தெரிந்தால்தான் நம்மளால அதனை செய்ய முடியும் ஸோ இது ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவு காண்றது ஏன்னா ஒரு அலகுக்கான லாபம் என்பது நான் இப்போ எட் பண்ணது மேனுஃபேக்சரர் மைட் add a profit margin to the per unit cost to set the production selling price ஒரு பொருளினுடைய விலையை தீர்மானிக்கின்ற அந்த பொருளுக்கு எவ்வளவு கிரயமானிச்சு ஒரு பொருளுக்கும் அந்த அலகோட லாபத்தை சேர்க்கலாம் ஸோ ஹையர் மார்ஜின் ஹையர் த பிரைஸ் அதிகமாக ஒரு 50% 60% 70% நாங்கள் லாபம் வைக்க போறோம்டா அதிக லாபம் வைக்க துவங்கினாங்கண்டா விலை கூடும் அண்ட் பாசிபிளி லோவர் டிமாண்ட் அதிகமான விலை இருந்துச்சுன்னு சொன்னா மக்கள் பொருட்களை வாங்க வரமாட்டாங்க கேள்வி குறையும் ஆனா லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் வித்தா ஒரு பொருளை வித்தா 70% லாபம் ஆனா விலை கூடங்கிறதால டிமாண்ட் குறையரிக்கும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுவே லோவ மார்ஜின் குறைந்த அளவுக்கு லாபம் வச்சிங்கண்டா பொருள்ற விலை குறைவரிக்கும் விலை குறைவரிக்கிறதால உங்களோட பொருளுக்கு டிமாண்ட் கூட இருக்கும் ஆனா ஒரு பொருளை விற்கிறதால லாபம் வந்து உங்களுக்கு குறைவா தான் கிடைக்கும் ரைட் திஸ் அப்ரோச் இஸ் காஸ்ட் பேஸ்ட் பிரைசிங் அப்ப கிரயம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரயத்துல 10% 20% 30% 40% லாபம் வைக்கிறத கிரயத்தை அடிப்படையாக கொண்ட விலையிடுன்னு சொல்லுவோம் மார்க்அப் பிரைசிங் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் எனவே விலை அமைப்பை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன என்று சொன்னா முதலாவது மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்குங்கிறத வச்சு நம்ம விலையை போடுவோம் சம்டைம் நாம ஒரு பொருளை 500 ரூபாய்க்கு நம்ம உற்பத்தி செஞ்சிருக்கலாம் ஆனா மார்க்கெட்ல அந்த பொருளை 150 ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க அதே குவாலிட்டியிலேக்குன்னா நீங்க 500 ரூபாய்க்கு வித்தா யாரும் வந்து வாங்க போறது இல்லை அப்போ உங்களுக்கு செலவாயிட்டு நீங்க ஃபேக்டரியில உற்பத்தி செஞ்சிட்டீங்க கூட கொஸ்ட போட்டுங்கிறதுக்காக நீங்க கூட விலைக்கு விற்கலாம் மார்க்கெட்ல எவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குது என்ன பிரைஸ் போகுது அதே குவாலிட்டியில இருக்கிற பொருளுக்கு பார்த்து தான் நம்ம விலை வைக்க முடியும் at the same time the competitors will substitute prices நம்மளை போன்ற அதே மாதிரி அதே ஒத்த அதே பயனை தரக்கூடிய பொருட்களை விற்கிறவங்க என்ன விலைக்கு வித்திருக்காங்கிறத பார்க்கணும் அல்லது இதே பயனை தரக்கூடிய இதே மாதிரியான பொருட்கள் சப்ஸ்டிடியூட்ஸ் பதிலீட்டு பொருட்கள் லக்ஸ் ஷாப் விற்கலன்னா அதுக்கு பதிலாக மற்றவங்க பேபி சோப்பு வாங்கிட்டு போறாங்கன்னா ரெண்டு விலையும் மொத்தமாக இருக்கணும் பெரிய அளவு டிஃப்ரெண்டாக வச்சிங்கன்னா இதே தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதே மாதிரி தான் இதில் பெனிஃபிட் கிடைக்குது அதை வாங்கிட்டு போகணும்னு பேத்துருவாங்க எனவே மார்க்கெட்டில் உங்களோட பொருளுக்கு டிமாண்ட் என்ன இருக்குது விலையை நீங்கள் விலையை வைக்கிறதுக்கு முன்னாடி வரும் கொஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணலாது மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது கம்பெடிட்டர்ஸ் என்ன பிரைஸ் வைக்கிறாங்க நிறுவனத்தினுடைய விலை கொள்கை என்ன நம்மளோட பிரைசிங் பாலிசி என்ன நம்மளோட பொருளுக்கு நாம இப்படி தான் விலை வைப்போம் அதாவது ப்ரீமியம் பிரைசிங் இப்போ அப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டெல்லாம் பார்க்கல எங்கட பொருள் விலை கூட தான் விலை கூட கொடுத்து வாங்குறவங்க தான் எங்கட கஸ்டமர் எங்கட பொருளை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பிராண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்போ நாங்கள் கூட தான் விலை வைப்போம் அப்போ அது ப்ரீமியம் பிரைசிங் பாலிசி சில நிறுவனங்கள் நாங்கள் மார்க்கெட்டை பெனட்ரேஷன் பண்ணணும் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் கூட வேணும் டிமாண்ட் கூட வேணும் அதனால நாங்கள் விலையை குறைச்சி தான் விற்போம் அப்போது ப்ரைசிங் பாலிசி என்ன தென் லீகல் ஃபேக்டர் சில நேரங்களில் குறைந்தபட்ச விலை இருக்கு இப்போ அரிசியை நீங்கள் விற்கும் போது அரசாங்கம் தான் ஒரு கிலோ எவ்வளோக்கு விற்கணும் நீங்கள் ஆக குறைஞ்சது ஆகக்கூடியதுன்னு தீர்மானிக்கும் அப்போ நீங்கள் உங்களுக்கு கொஸ்ட் ஆகிட்டுலாம் விலையை விற்க முடியாது எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் விலை என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட லாபம் எவ்வளவு உண்டு சொல்லி நம்ம தீர்மானிக்கும் போது an example of cost and selling prices பாருங்க எப்படி செய்வீங்க மொத்த உற்பத்தி செலவை நம்ம கணிப்போம் மொத்த உற்பத்தி செலவு என்பது முதன்மை கிரயத்தோட உற்பத்தி மேந்தலைகளை கூட்டுவது ரைட் உற்பத்தி மேந்தலைகளை கூட்டுவது உற்பத்தி மேந்தலைகள் என்பது என்ன நேரில் மூலப்பொருள் நேரில் கூலி நேரில் செலவு அதாவது ஒரு பொருளுக்கு இவ்வளவுதான் என்று நேரடியாக சொல்ல முடியாத கிரயங்கள் முதன்மை கிரயம் என்பது என்ன நேர் மூலப்பொருள் நேர் கூலி ஏனைய நேர் செலவுகள் அதாவது ஒரு பொருளுக்கு இவ்வளவுதான் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேரடியாக சொல்லக்கூடியது இதை கூட்டுங்க தென் ஒரு அலகுக்கான செலவு எவ்வளவு நம்ம பார்ப்போம் அல்லது ஒரு அலகுக்கான கிரயம் என்பது எவ்வளவுன்னு பார்ப்போம் மொத்தமாக ஏற்பட்ட உற்பத்தி செலவை எத்தனை பொருட்களை உற்பத்தி செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி பிரிச்சோம்டா ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவாகிட்டு வரும் தென் கிரயத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம் வைக்க போறோம்னு சொல்லி அந்த பெர்சன்டேஜை நீங்க கூட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு விலை என்பது கிடைக்கும் அப்போ ஒரு அலகுக்கான விற்பனை விலை என்பது ஒரு அலகுக்கு எவ்வளவுக்கு கொஸ்ட் ஆனிச்சு லாப அளவு நாம எவ்வளவு மார்ஜின் வைக்கிறோம்ங்கிறத பொறுத்து விலை என்பது தீர்மானிக்கப்படும்
இப்படி தான் நம்ம உற்பத்தி செலவுக்கான கணக்கீடு நம்ம செய்வோம். இதை நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுவேன். எனவே ஒரு உற்பத்தி செலவு கூற்றை நம்ம தயாரிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சமரைசஸ் த டிரெக்ட் காஸ்ட் அண்ட் ஓவர்ஹெட். நாம இதனை கூற்று வடிவில் எவ்வளவுக்கு நேர் மூலப்பொருள், எவ்வளவுக்கு நேர்கூலி, எவ்வளவுக்கு ஏனைய நேர் செலவுகள் எல்லாத்தையும் கூட்டினா அதுக்கு பேர் முதன்மை கிரயம். அதோட உற்பத்தி மேந்தலைகள் எவ்வளவு ஏற்பட்டுச்சு, அதுல என்னென்ன கிரயங்கள் வந்துச்சு, அப்ப மொத்த உற்பத்தி செலவு எவ்வளவு, அதுல கூட லாபத்தை உருவாக்குறோம், அப்ப எவ்வளவு விலை, எவ்வளவு அலகுக்கான கிரயம்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு பொதுவான ஒரு கூற்றாக நம்ம தயாரிக்க போறோம் கணக்குகள்ல. அப்போ ஒரு பொதுவான கூற்றினுடைய படிகள் என்னன்னா, we have to compute the prime cost. முதலாவது முதன்மை கிரயத்தை நேர் மூலப்பொருள், நேர்கூலி, ஏனைய நேர் செலவுகள் சொல்லி கணக்கிடணும். தென் உற்பத்தி மேந்தலை கிரயங்களை நேரில் மூலப்பொருள், நேரில் ஊழியம், பிற நேரில் செலவுகள் சொல்லி கணக்கிடணும். தென் அது பிறகு மொத்த உற்பத்தி செலவை நம்ம கண்டுபிடிப்போம். தென் தேவைப்பட்டால் கொஸ்டின்ல கேட்கப்பட்டால் அலகுக்கான கிரயத்தை நாம கணிப்போம். அலகுக்கான கிரயம் கணிப்பதற்கு கணக்கில் நிச்சயமாக நமக்கு உற்பத்தி அலகுகள் என்பது தந்திருப்பாங்க. தென் அந்த அலகுக்கான கிரயத்தோட எத்தனை பெர்சன்டேஜ் ஒரு அலகுக்கு லாபம் வைக்க போறாங்கிறத கூட்டினோம்னா நமக்கு விலை என்பது தெரியும். இதை செய்கிறது உற்பத்தி கூற்றுன்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துருவோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூசிங் அ கம்ப்யூட்டர் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ். ஸோ யூ கேன் யூஸ் அ ஸ்ப்ரெட்ஷீட் டு லிஸ்ட் காஸ்ட் ஹெட்டிங்ஸ், பிரைம் காஸ்ட் அண்ட் ஓவர் ஹெட்ஸ். இதை தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு எக்ஸல் சீட்டை பயன்படுத்தி. தென் யூஸ் பில்ட்-இன் சம் or டிவிஷன் ஃபங்க்ஷன் டு கம்ப்யூட். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம், சம் ஃபங்க்ஷன், அதாவது கூட்டுற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி முதன்மை கிரயங்களை கூட்டலாம், மேந்தலை செலவை கூட்டலாம், மொத்த உற்பத்தி செலவை கணிக்கலாம். தென் மொத்த அலகுக்கான செலவை மொத்த அலகுகளால் பிரிப்பதன் மூலம் அலகுக்கான கிரயத்தை கண்டுபிடிக்கலாம். தென் விற்பனை லாபத்தை கூட்டலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் சிலபஸ் அபவுட் திஸ் உற்பத்தி செலவு கூட்டு. ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் ரைட். ஸோ ஐ வில் ஓப்பன் அ எக்ஸல் ஷீட் as usual. Give me 2 minutes time. Right. So students, I have shared the Excel screen. எல்லாருக்குமே நான் எக்ஸல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்கு தானே? இப்போ நாம ஒரு நிறுவனத்தினுடைய உற்பத்தி கிரைய கூட்டை நம்ம தயாரிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம தயாரிப்போம்? உதாரணத்துக்கு ஒரு அமல் வணிகம்னு வைங்களேன். ஸோ அமல் வணிகத்தின் 31/3/2025 முடிவடைந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காஸ்ட் தயாரிக்கிறோம்னு வைங்களேன். ரைட். ஸோ முடிவடைந்த ஆண்டிற்கான உற்பத்தி செலவு கூற்று. Right? So this is how maybe we will prepare. Right? So ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய உற்பத்தி செலவு கூற்றுன்னு வைங்களேன். ரைட். ஸோ இந்த உற்பத்தி செலவு கூற்றில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் வரும் என்றால், முதலாவது நீங்கள் உங்களோட நிறுவனத்தில் ஏற்பட்ட நேர் மூலப்பொருள் பிரைம் காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எனவே நம்மளோட நிறுவனத்தினுடைய நேர் மூலப்பொருள் கிரயம் என்ன, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த நேர் மூலப்பொருள் கிரயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ஆரம்பத்தில் மூலப்பொருள் என்பது ஒரு பெறுமதி இருக்கும். ரைட். ஸோ ஆரம்பத்தில் மூலப்பொருள் என்பதனுடைய பெறுமதி என்று நான் இங்கே சுட்டி காட்டுறேன்டா, நம்ம வணிகத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு எமௌண்ட் ஒன்று ஏற்கனவே மெட்டீரியல் வாங்கி வச்சது இருக்கும். ஸோ இந்த ஆரம்ப மூலப்பொருளோட நாம் எதனை கூட்ட வேண்டும் என்றால், நாம் எவ்வளவு மூலப்பொருள் இந்த வருஷத்தில் கடனுக்கும் சரி காசுக்கும் சரி மொத்தமாக
கொள்வனவு செஞ்சம்ங்கிறத கூட்டணும். அப்போது விற்பனை கிரயம் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நமக்கு தெரிய வரும், ஆரம்பத்தில் மூலப்பொருள் உழவு வந்துச்சு, மூலப்பொருள் கொள்வனவு உழவு செஞ்சோம், அதோட சில நேரங்களில் இந்த மூலப்பொருளை நம்மளோட இடத்துக்கு கொண்டு வருவதற்காக மூலப்பொருளுக்கான கொள்வனவுக்கான சில செலவுகளை நம்ம செஞ்சிருக்கலாம். மூலப்பொருள் கொள்வனவு செலவுகள், அதாவது போக்குவரத்துக்கு செலவு கொடுத்திருக்கலாம், இறக்குமதி வரி கொடுத்திருக்கலாம். ஸோ இதுவும் கொள்வனவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ இதையும் கூட்டுவோம். தென் இதெல்லாம் கூட்டினோம்டா நமக்கு என்ன வரும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு படுத்த ஒரு அமௌண்ட் ஒன்று வருதுன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாத்தையும் கூட்டுறீங்க. கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்டா ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளவு மூலப்பொருள் அந்த வருஷத்துக்கு பயன்படுத்த இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு அமௌண்ட் இருந்துச்சு, கொள்வனவு செஞ்சுட்டு வந்தீங்க ஒரு அமௌண்ட், தென் மூலப்பொருளுக்காக செலவழிச்சது அமௌண்ட் உண்டா, எவ்வளவு பெறுமதி கிரயம் கொஸ்ட் நீங்கள் மொத்தம் அந்த வருஷத்துக்கு பயன்படுத்துறதுக்காக வைத்திருந்த மூலப்பொருளாக இருக்கும். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால், பயன்படுத்த இருந்த மூலப்பொருட்கள். அப்போ இவ்வளவு மூலப்பொருள் நம்ம பயன்படுத்துறதுக்கு இருந்தோம். தென் இதில் இருந்து நீங்கள் இறுதி மூலப்பொருள் இருப்பு, இறுதியாக மூலப்பொருள் எவ்வளவு இருக்குங்கிறது ஸ்டாக்ல போய் பார்க்குறீங்க, அதை நீங்கள் கழிச்சு விடுறீங்க இங்கே. அப்போ இறுதி மூலப்பொருள் இருப்பை நீங்கள் கழிச்சிங்கண்டா அதனுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், பயன்படுத்துறதுக்கு இவ்வளவு பெருமதி இருந்துச்சு, இறுதியாக மூலப்பொருள் வந்து கடைசியில் இவ்வளவுதான் வருஷம் முடியக்களை இருக்குது என்றால், இங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருளுக்கு பேர் என்ன, மிச்சமாக இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன, எவ்வளவு டோட்டலாக பயன்படுத்தியிருக்கீங்க, பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம். இதுதான் நேர் மூலப்பொருள் கிரயம். யாருக்கு சரி சரி கொஸ்டின் நீக்குதா? எஸ் ஹானா, இது ஓலவல் சிலபஸ் தான். சரியா? ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நம்பர்ஸை போடுறேன் பாருங்க. ஆரம்பத்தில் 5000 ரூபாய் மூலப்பொருள் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ், 2000 ரூபாய் மூலப்பொருளை கொண்டு வந்தீங்க, 200 ரூபா கொண்டு வரதுக்கு செலவாயிடுச்சு. அப்போ இந்த வருஷம் முழுக்க ஆரம்பத்தில் இருந்தது, வாங்கிட்டு வந்தது, அதுக்காக செலவழிச்சதுன்னு மொத்தமாக எவ்வளவுக்கு ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு, மெஷினில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மூலப்பொருள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க? எவ்வளோ வச்சுட்டு இருந்திருப்பீங்க? 7200 ரூபாய் இருந்திருக்கும். தென் ஃபேக்ட்ரியில் வருஷம் முடிஞ்சது பிறகு போய் பார்க்குறீங்க, வெறும் 500 ரூபாய் பெறுமதியான மூலப்பொருள் தான் மிச்சம் இருக்குதுண்டா, எவ்வளோத்த பயன்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட்? எவ்வளோத்த பயன்படுத்திங்கன்னு அர்த்தம். இந்த 7200 500 போனால் வரக்கூடிய 6700 ரூபாய் பெறுமதியான மூலப்பொருளை பயன்படுத்திக்கிட்டீங்க அர்த்தம். அதுதான் நேர் மூலப்பொருள் கிரயம். எப்படி நாம ஒரு விற்பனை கிரயத்தை ஆரம்பத்தில் வாங்கிட்டு வந்த பொருள், அதுக்காக செலவழிச்சது, இறுதியில் எவ்வளோ மிச்சம் இருந்துச்சுன்னு கழிச்சு விட்டோன்னு எப்படி விற்பனை செய்த பொருளினுடைய கிரயம் வருமோ, அதே மாதிரி பயன்படுத்திய உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்பொருளுடைய கிரயம் இப்படி வரும். ரெண்டுமே சேம் அப்ரோச் தான். அப்போ இது நேர் மூலப்பொருள் கிரயத்தை கண்டுபிடிக்கிறீங்க. தென் நேர் மூலப்பொருள் கிரயத்தை கண்டுபிடிச்சது பிறகு முதன்மை கிரயத்துக்கு அடுத்ததாக என்னத்தை கண்டுபிடிக்கணும், நேர் ஊழியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நேர் ஊழியம், ரைட், டிரெக்ட் லேபர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நேர் ஊழியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க, அது நேரடியாக நமக்கு தருவாங்க. நேரடியாக எவ்வளவுக்கு காஸ்ட் ஏற்பட்டுச்சு, இப்போ கார்பெண்டர்ஸினுடைய சேலரி எவ்வளவு, உதாரணத்துக்கு தச்சன் சம்பளம் எவ்வளவுக்கு இந்த வருஷத்துக்கு கொடுத்தீங்க, ஒரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 60000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது தச்சனுக்காக ஏற்பட்ட நேர் செலவு. அதே மாதிரி ஏனைய நேர் செலவுகள் இருக்கலாம். ஏனைய நேர் செலவுகள் சில நேரங்களில் இது கொஸ்டினில் தரலாம், சில நேரங்களில் தராமல் விட்டுருக்கலாம். ஸோ ஏனைய நேர் செலவுகளில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பொருளினுடைய டிசைனை ஒருத்தர் உருவாக்குகிறார், அவருக்கு நீங்கள் ஆக்க உரிமை கட்டணம்னு சொல்லக்கூடிய ராயல்ட்டி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, அது ஒவ்வொரு பொருளுக்கும் உழவுன்னு சொல்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்க உரிமை கட்டணம் ராயல்ட்டி ஃபீ என்பது ஒரு நேர் செலவு. அதுக்கு ஒரு 10000 ரூபாய் நீங்கள் வருஷம் முழுக்க செலவழிச்சிங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் நேர் செலவு. இப்போது இந்த நேர் மூலப்பொருள், நேர் கூலி, ஏனைய நேர் செலவுகள் எல்லாத்தையும் கூட்ட வாரதுக்கு பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், முதன்மை கிரயம். அப்போ முதன்மை கிரயம் என்பதை நம்ம இங்கே தயாரிக்கிறோம்னு சொன்னால் என்ன வரப்போகுது, இந்த 6700 ரூபாய், இந்த 60000 ரூபாய், இந்த 10000 ரூபாய் மொத்தமாக எல்லா நேர் செலவுகளும் கூட்டினது வாரது. இப்போ நம்ம இந்த பயன்படுத்திய மூலப்பொருளை வேணும்டா நம்ம இங்கே போடையிலும். ஸோ இது முதன்மை, இது மூலப்பொருள் கிரயம். தென் இது மொத்த ஊழிய கிரயமாக நம்ம சொல்ல முடியும். தென் இவரை மொத்த ஏனைய நேர் செலவாக காட்ட முடியும். ரைட்? அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இட்ஸ் கோயிங் டு பி ஹவு மச் த முதன்மை கிரயம். முதன்மை கிரயங்கள் வரப்போகிறது டோட்டலாக இந்த 10000 சக 60000 சக 6700 வரப்போகுது. எனவே இந்த உதாரணத்தின்படி we will get 76700. அப்போ இதுக்கு பேர் தான் முதன்மை கிரயம்.
ஸோ இந்த முதன்மை கிரயத்தை கண்டது பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் நாம் அதில் கூட என்ன செய்யணும், உற்பத்தி மேந்தலைகள் என்று சொல்லி ஒரு பொருளுக்கு உழவுண்டு சொல்லி சொல்ல முடியாத பொருட்களினுடைய கிரயத்தை நாம கணிக்கணும். ஸோ எனவே உற்பத்தி மேந்தலை கிரயம், ரைட். ஸோ இதை தலைப்பு போட்டுட்டு இதை நீங்கள் நேரில் மூலப்பொருள், நேரில் கூலி, நேரில் ஏனைய செலவுன்றா நீங்கள் பிரிக்க தேவையில்லை. பிகாஸ் இது நேரடியாக உங்களுக்கு தருவாங்க. அதை இன்டிரெக்ட் கொஸ்டின் நேரடியாகவே பெரும்பாலான நேரங்களில் தருவாங்க. இப்போ நேரில் மூலப்பொருள் என்ன, நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணிப்பீங்க, ரைட். உராய்வு நீக்கு எண்ணெய்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. அடுத்தது நம்ம சொல்லலாம் தொழிற்சாலை, எல்லாமே இதுக்கு தொழிற்சாலைங்கிற பேரில் வரும். ஸோ தொழிற்சாலை மின்சாரம், ஃபேக்ட்ரிக்கு கொடுத்த மின்சாரம், அதே மாதிரி தொழிற்சாலை வாடகைன்னு சொல்லி தொழிற்சாலை ஃபேக்ட்ரிங்கிற வேர்டோட வரும், ரைட். அண்ட் தொழிற்சாலை மின்சாரம், தொழிற்சாலை வாடகை, அதே மாதிரி தொழிற்சாலையினுடைய ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர், மேற்பார்வையாளர் சம்பளம். ஸோ தொழிற்சாலை மேற்பார்வையாளர் அவருக்கு கொடுத்த சம்பளம், ரைட். தொழிற்சாலை வேற என்ன சொல்ல முடியும், தொழிற்சாலை காப்புறுதி. இப்படி ஃபேக்ட்ரிக்கே கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உற்பத்தி மேந்தலை கிரயங்கள் தான், ரைட். ஸோ இது இந்த அமௌண்ட் எல்லாம் நீங்கள் இங்கே போடுவீங்க. ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டாக போடுவீங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ செலவழிச்சோம், இதுக்கு எவ்வளோ செலவழிச்சோம், இதுக்கு எவ்வளோ செலவழிச்சோம். ஸோ மொத்தங்கள் இங்கே வரப்போகிறது. அப்போ மொத்தங்கள் இங்கு வரப்போகிறது. ஸோ இதுக்கு அமௌண்ட் நம்ம போட்டோம்னா ஒரு மின்சாரத்துக்கு ஒரு 2000 ரூபான்னு வைங்களேன், இதுக்கு 3000 ரூபாய், இதுக்கு ஒரு 3500 ரூபாய், இதுக்கு ஒரு 2000. அப்போ மொத்தமாக எவ்வளவுக்கு செலவழிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய் வரப்போகுது. அப்போ உற்பத்தி மேந்தலை கிரயங்களும் இங்கே உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ உற்பத்தி மேந்தலை கிரயங்கள் முதன்மை கிரயத்தோடு உற்பத்தி மேந்தலை கிரயங்களை கூட்ட வருவதான் என்னன்னு நம்ம படித்தோம், மொத்த உற்பத்தி கிரயம், மொத்த உற்பத்தி செலவு. அப்போ மொத்த உற்பத்தி செலவு என்பது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன, இங்கே இருக்கக்கூடிய முதன்மை கிரயமான 76,700 தொழிற்சாலை காப்புறுதியான 10,500 கூட்ட வருவதுதான் இங்கே இருக்கக்கூடிய முதன்மை மொத்த உற்பத்தி கிரயமாக வரப்போகுது, ரைட். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு இந்த 87,200 ரூபாவை நீங்கள் யூஸ் பண்ணி 10,000 அலகுகளை நீங்கள் உற்பத்தி செஞ்சிருக்கீங்க என்று சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ல தந்தாங்கண்டா ஒரு அலகுக்கான கிரயம் என்பது எப்படி காணுவோம்? அலகுக்கான கிரயம் என்பது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் காணுவோம்? அலகுக்கான கிரயம் என்பது மொத்த உற்பத்தி செலவு 87,200 ரூபாய், அதுக்கு 10,000 அலகுகள் தான் உற்பத்தி செஞ்சிருக்கிறோம்டா எவ்வளோ வரப்போகிறது? ஆல்மோஸ்ட் 8.72 ரூபாய் வரப்போகுது. ஸோ இந்த அலகுக்கான கிரயத்தில் உங்களுக்கு கொஷனில் சாராங்கன்னு வைங்களேன், இலாபம் வந்து அலகுக்கான லாபம் வந்து உங்களுக்கு கொஷனில் தந்துட்டாங்க, ஒரு 20% இலாபத்தை சேருங்க என்றால் 8 ரூபாய் 72 சதத்துக்கு 20% பாருங்க 0.2 பெருக்கினீங்க என்று சொன்னா, அதாவது 8.72 1.2 பெருக்கணும், நீங்க 20% கூட்டிய பெறுமதியை காணணும்னு சொன்னா அப்படின்னா 10 ரூபாய் 46 சதம் வரணும். 20% அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 20% என்பது 20 கீழ் 100 உண்டு அர்த்தம். 20 கீழ் 100 உண்டா 20 100 பிரிச்சிங்கன்ற அர்த்தம் என்ன? எவ்வளோ வரப்போகுது? 0.2 வரப்போகுது. அப்போ என்ன நடக்கணும்? 8.72 20% பார்க்கணும்டா 8.72 0.2 நீங்க பெருக்கணும். இப்போ நமக்கு தேவை 20% கூட்டின பெறுமதி. அப்போ 100% 20% கூட்டினண்டா 20% அந்த 8.72 நீங்க எத்தனால பெருக்கணும்? 1.2 நீங்க பெருக்கணும். அதுவே 30% 1.3 பெருக்கணும். அதுவே 50% 1.5 பெருக்கணும். லாபம் கூட்டின அலகுக்கான விலை தெரியணும். அப்போ இப்போ நம்ம அலகுக்கான லாபம்ங்கிறதால 8.72 20% 2 பெருக்கின்றா 1 ரூபாய் 74 சதம் ஒரு பொருளுக்கான லாபம் என்று சொன்னா அதுல கூட ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது அதே தொகை தான் 10 ரூபாய் 46 சதம் வரப்போகிறது. இதுதான் அலகுக்கான விலையாக இருக்க போகிறது. சிம்பிள், இவ்வளவுதான், இவ்வளவுதான், வேற ஒன்றும் அங்கே இல்லை. நீங்கள் யோசிச்சு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கிடைக்கிற டேட்டாவை வச்சு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபார்மேட்டை போட்டுட்டு வர வேண்டியது மட்டும்தான் வேலை. இஸ் இட் கிளியர்? உற்பத்தி செலவு கூற்று இந்த சின்ன விஷயத்தை ஸ்கூலில் வச்சு செய்வாங்க பாருங்க, ஒரு வேலை கொமசே வெறுத்து போகிற அளவுக்கு ஒரு வேலை செய்வாங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோத்தையும் கூட்டி விட்டோம்னா நமக்கு உற்பத்தி செலவு கூற்று ரெடி. அதுவும் ஓ லெவலுக்கு பச்சை பிள்ளைக்கு தர மாதிரி கிளி பிள்ளைக்கு தர மாதிரி எல்லாம் தருவாங்க. அப்போ என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக செஞ்சுட்டு வரையில, ரைட். ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு எல்லாமே விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இது உற்பத்தி செலவு கூட்டு சம்பந்தப்பட்ட த ஹோல் தியரி நம்ம கவர் பண்ணிட்டோம். எனவே நம்ம யூனிட் 8 நம்ம பார்த்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம்.
ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கடைசி யூனிட்டாக இந்த யூனிட் 8ல் நம்ம பார்க்க போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நம்ம நிறைய இடங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு ரிட்டர்ன் கூட வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ சில நேரங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுங்க இத்தனை பர்சன்டேஜ் வட்டி, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுங்க இத்தனை பர்சன்டேஜில் வட்டி, அல்லது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஷேர் ஒன்று வாங்கி வைங்க இவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க இவ்வளவுக்கு லாபம் வச்சு நமக்கு பொருளை விற்கலும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட முதலீட்டு தீர்மானங்களை நம்ம ஏற்க வேண்டி வரும். எனவே ஒரு O level ஸ்டூடெண்ட்ஸாக உங்களுக்கு 8.1, 8.2 and 8.3 சொல்லி 3 கட்டங்களாக இந்த முதலீடுகளை நாம பார்க்கணும். ஸோ 8.1 பொறுத்த வரைக்கும் த இன்ட்ரடக்ஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டுக்கான அறிமுகம் சம்பந்தமாக நம்ம பார்க்க போறோம். தென் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ், வெவ்வேறு வகையான முதலீட்டு வழிமுறைகள் என்ன இருக்கிறது. தென் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ், வெவ்வேறு முதலீட்டு முறைகளில் எவ்வளவு திரும்பல் வரும். எனவே இந்த முதலீட்டுக்கான அறிமுகம் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் who do not spend their entire income will serve a portion of it. முதலாவது சேமிப்பு என்பது இருந்தால்தான் முதலீடுங்கிறது பண்ணலாம். நாம சம்பாதிக்கிற சலரி அவ்வளோத்தையுமே நம்ம செலவழிக்கிறோம்டா நம்மகிட்ட சேவிங்ஸ் என்பது இருக்காது. நம்மகிட்ட சேவிங்ஸ் என்பது இல்லாட்டி நாம எங்களை பிஸ்னஸ் செய்ய போறோம், மிச்சமிக்கிற காசை கொண்டு போய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட போறோம். எனவே நம்ம உழைக்கின்ற வருமானத்தில் எல்லாத்தையும் செலவிடாமலுக்கு ஒரு பகுதியை வச்சிருந்தீங்கன்னா அது சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சேமிக்கப்பட்ட பணத்தை தான் நாம முதலீடு செய்யணும். ஏன்னா சேவிங் பண்ணின பணத்தை பணமாக வச்சிருப்பதன் காரணமாக அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்னை தராது. காசை காசாக கையில் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அந்த காசை இன்னும் அதிகரிக்காது, இரட்டிப்பாக்காது, பல மடங்காக்காது. எனவே அதனை முதலீடு செய்தால்தான் உங்களுடைய காசு பெருகும். எனவே முதலீடு என்பது ஸ்டூடெண்ட்ஸ் பிளேசிங் த சர்வ்ட் போர்ஷன் ஆஃப் மணி இன் a stable suitable method. நீங்க சேமிச்ச காசை ஒரு பொருத்தமான வழியில முதலீடு செஞ்சு உங்களோட சேமிக்கப்பட்ட காசை இன்னும் அதிகமாக்குகின்ற ஒரு செயற்பாட்டை தான் நம்ம முதலீடுன்னு சொல்றோம். எனவே பொருளாதார வருமானத்தை பெறுவதற்கு பணத்தின் சேமிக்கப்பட்ட பகுதியை பொருத்தமான முறையில் நீங்கள் முதலீடு செய்திட வேண்டும். ஸோ இதை முதலீடு எடுக்க முடியும், முதலிட வேண்டும். ரைட். அண்ட் the factors to consider when choosing an investment. ஒரு முதலீட்டை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும்னா, முதலாவது என்னத்துக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். the investors purpose or objective for the investing funds. நம்ம முதலீடு செய்ய போறோம், காசை பாதுகாக்கிறது நம்மளோட பிரதான நோக்கமா, காசை டபுள் ஆக்குறது நம்மளோட பிரதான நோக்கமா என்னன்னு சொல்லி நம்மளோட முதலீட்டினுடைய நோக்கத்தை பொறுத்து எதுல முதலிட போறோம் என்பது தீர்மானிக்கப்படும். and the risk of the investment, நம்ம எவ்வளவுக்கு ரிஸ்க் எடுக்க போறோம். நம்ம ரொம்ப அதிகமான ரிஸ்க் எடுக்க போறோம் அதிக ரிட்டர்னுக்காக, அல்லது நமக்கு ரிஸ்க் வேணாம் சேஃபாக நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிடுவோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் அப்படின்னு நினைக்க போறீங்க. எனவே முதலீட்டினுடைய இடர், whether the invested money and expected return can be recovered reliably. நீங்கள் முதலீடு செய்யப்பட்ட பணமும் எதிர்பார்க்கின்ற திரும்பலும் எந்த அளவுக்கு நம்பகமாக உங்களுக்கு திரும்ப வரணும் என்பது உங்களோட ரிஸ்க்கை பொறுத்தது. அப்போ ஒரு ரிஸ்க் எவ்வளவு எடுக்க போறீங்கிறத பட்சம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கிறது வரும். தென் த ரிட்டர்ன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த முதலீட்டிலேருந்து எவ்வளவு நமக்கு திரும்பல் வரும். whether the return is sufficient and appealing for the investor. முதலீட்டாளருக்கு அந்த முதலீட்டிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து போதுமானதா இருக்குதா, திருப்தியானதா இருக்குதா என்பதனை பொறுத்து தான் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட போறோமா, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட போறோமா, அல்லது கம்பெனியில் ஷேர் வாங்க போறோமா, அல்லது ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோமா என்பதை நம்ம தீர்மானிப்போம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட். ரைட். தென் the different types of investment methods, வெவ்வேறு வகையான முதலீட்டு வழிகளை பார்த்தீங்கன்னா a few venues for investing, முதலீடு செய்வதற்கான சில வழிகள் உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று டெபாசிட்டிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட், காசை எடுத்துகிட்டு போங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட் தொடங்க, அங்கே காசை போடுங்க, மாதம் உங்களோட அமௌண்ட் இருக்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வட்டியாக கிடைக்கும். தென் ஓப்பனிங் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், காசை எடுத்துகிட்டு போங்க, ஒரு 6 மாதத்துக்கு நான் காசை எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக போடுங்க, ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சர்டிஃபிகேட்டுங்கிறது தருவாங்க, ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு வட்டி கிடைக்கும், வளமையாக அந்த வட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற வட்டியை விட அதிகமான ஒரு வட்டி தொகை கிடைக்கும். ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது பர்ச்சேசிங் ப்ராப்பர்ட்டிஸ், சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக காசு இருக்குது, அதை கொண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாலும் நமக்கு வட்டி குறைய தான் கிடைக்கும், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டாலும் நமக்கு வட்டி குறைய கிடைக்கும். ஆனால் ரிஸ்க் குறைய, நான் கொஞ்சம் ரிஸ்க் கூட எடுக்க போகிறேன், ஆனால் எனக்கு நிறைய ரிட்டர்ன் தேவைன்னு சொன்னால் ஒரு காணியை வாங்கி போடுங்க, ஒரு வாகனத்தை வாங்கி போடுங்க, ஒரு வீட்டை வாங்கி போடுங்க. சம்டைம் இது பாவிக்கிறதுக்காக அல்லது வாகனத்துக்கு விலை கூடினது பிறகு, வீட்டுக்கு விலை கூடினது பிறகு, நிலத்துக்கு விலை கூடினது பிறகு வித்துடலாம், அல்லது ஒரு நிலத்தை வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஃப்ளாட் எல்லாம் கட்டி மறுபடியும் அதை நம்ம பெரிய தொகைக்கு வித்துடலாம். எனவே இது ஒரு வகையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் பங்குகளில் முதலீடு செய்கிற கம்பெனியினுடைய ஷேர்ஸ், கொழும்பு பங்குச்சந்தையில் பட்டியல்படுத்தப்பட்டு பகிரங்கமாக பொதுமக்கள் கொள்வனவு செய்யக்கூடிய அளவுக்கு, பங்குகளை வாங்கக்கூடிய அளவுக்கு பட்டியல்படுத்தப்பட்ட லிஸ்டட் கம்பெனிஸினுடைய பங்குகளை நீங்கள் முதலீடு செய்யலாம், அதில் வாங்க முடியும்.
தென் பங்குகளுக்கு விலை கூட்டினது பிறகு விற்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 பங்குகளை வாங்குறீங்க, 1000 பங்குகளை ஒரு பங்குக்கு 15 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, 15,000 ரூபாய் செலவழிக்கீங்க. விலை கூடுது 2 மாசத்தால அந்த பங்குக்கு 20 ரூபாய் போகுது, 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 20,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, எனவே 5,000 ரூபாய் லாபம். எனவே பங்குகளில் முதலீடு செய்யலாம். ஆனால் இது ரிஸ்க் கூட. சில நேரங்களில் பங்குகளில் விலை குறைவடைஞ்சிட்டா நீங்கள் விற்க முடியாது, விற்றாலும் நட்டத்தில் தான் விற்கணும். அண்ட் அதே மாதிரி திரைசேரி உண்டியல்கள், இது ரொம்ப சேஃப். திரைசேரி உண்டியல்கள்னா வேற ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுற டைமில், அரசாங்கத்துக்கு காசு தேவைப்படுற டைமில் அவங்க இந்த திரைசேரி உண்டியல்களோட டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க பப்ளிக்கா. அதை நீங்கள் கொள்வனவு செஞ்சுட்டு அரசாங்கத்துக்கு காசை கொடுக்கலாம். எத்தனை வேணா நீங்கள் வாங்கலாம். அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கும்போது அரசாங்கம் சொல்லுவாங்க, ஒரு 90 நாளில் அல்லது ஒரு 60 நாளில் நீங்கள் தந்த காசோட வட்டியும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். இது அரசாங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதால சேஃப் கூட, ரைட்? அதே மாதிரி சொந்த வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிறதுலேயே ஆகப்பெரிய ரிஸ்க். காசு கூட இருக்குதா, நிலம் வாங்க விருப்பம் இல்லை, திரைசேரி உண்டியலும் விருப்பம் இல்லை, ஷேர் மார்க்கெட்டும் விருப்பம் இல்லை, ப்ராப்பர்ட்டி வாங்கவும் விருப்பம் இல்லை, நான் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணி பார்க்க போகிறேன், நல்ல ப்ராஃபிட் உழைக்க போகிறேன். ஆனால் இது ஹை ரிஸ்க். ஏன்? பிஸ்னஸில் நீங்கள் போட்ட காசு அப்படியோ இல்லாமல் போயிடலாம், ரைட்? ஆனால் ரிட்டர்னும் அதிகமாக வரலாம். எனவே இது எல்லாமே முதலீடு செய்வதற்கான வழிகள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட், சொத்துக்களை வாங்குறது, பங்குகளை முதலீடு செய்கிறது, திரைசேரி உண்டியல்களை வாங்குறது, சொந்தமாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு முதலீடு செய்வதற்கான வழிகள் இருக்கிறது. ஸோ த ஈச் மெத்தட் ஈல்ட் இஸ் டிஃபரண்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் த இன்வால்வ்ஸ் வேரியிங் டிகிரிஸ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டி. ஒவ்வொரு முதலீட்டு வழியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய ஈல்டுன்னா எவ்வளவுக்கு நமக்கு திரும்பல் கிடைக்கும் என்பது வித்தியாசம். ஒன்றில் 10% ரிட்டர்ன் கிடைக்கலாம், ஒன்றில் 20%, ஒன்றில் 40%, அது ஒன்றில் நட்டம். அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ரிஸ்க்கும் எவ்வளவுக்கு காசா தேவைங்கிறதும் வித்தியாசமானதாக இருக்கும். எனவே இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வெவ்வேறு முதலீட்டு வழிகள். தென் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ். வெவ்வேறு முதலீட்டுகளுடைய திரும்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சேமிப்பு கணக்கில் உங்களோட காசை நீங்கள் கொண்டு வைக்கிறீங்கடா ஸ்டூடெண்ட்ஸ், சேவிங் மணி இன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓ அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் வேறு ஒரு நிறுவனங்களில், ஒரு நிதி நிறுவனங்களில், பேங்க்கில் மட்டும் இல்லை, நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அங்கே போய் உங்களோட பணத்தை, மிச்சமாக இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் வங்கி கணக்குகள் பிற நிறுவனங்களில் மிச்சப்படுத்தி சேமிக்கலாம். இதனுடைய பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 பண்புகளை நம்ம பிரதானமாக சொல்லலாம். முதலாவது, வைப்பு தொகைக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணி இருக்கக்கூடிய தொகைக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திரும்பல் என்ன? வட்டி வருமானம் என்பது உங்களுக்கு திரும்பலாக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட், சில நிறுவனங்கள் கூடுதல் திரும்பலை வழங்கும். இப்போ சில லொட்ரிஸ் வழங்குவாங்க, சில சீட்டிழுப்புகளை நடாத்தி அதில் சேமிப்பு கணக்குகளுக்கு சிலதை கொடுப்பாங்க, சில கிஃப்ட்டை கொடுப்பாங்க. நீங்கள் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சில சீட்டிழுப்புகளில் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உழவுக்கு மேலே காசு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு பைக் கொடுக்க போகிறோம்னு சொல்லி சீட்டிழுப்புகள் நடாத்தி அதில் அந்த மாதிரி பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி த செக்யூர் பிளேஸ் ஃபார் ஸ்டோரிங் மணி வித் ஈஸி வித்ட்ராவல். ரொம்ப பாதுகாப்பு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போகிறீங்களா, நீங்கள் பேங்க்கில், ஸ்ரீலங்கன் பேங்க்கை நம்பி நீங்கள் காசை போடலும். அப்போ இது ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு. அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டெல்லாம் இருந்துச்சுன்னா தேவையான போது நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இது இதனுடைய பண்புகளாக நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே சமயம் 2வது ஆப்ஷன் நம்ம பார்த்தோம், ஒரு நிலையான வைப்பு, அதாவது ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒன்று ஓப்பன் பண்ணுறது. ஒரு நிலையான வைப்பான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்ன? டெபாசிட்டிங் சம் அட் அ ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் ரேட். இங்கே உங்களுக்கு வட்டி எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தீர்மானிக்கப்படும். வழமையாக சேமிப்பு கணக்கினுடைய வட்டியை விட அதிகமாக காணப்படும். ஸோ இதனுடைய நன்மைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக சேமிப்பு கணக்கை விட அதிக வட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு கணக்கை விட. எனவே உங்கள்கிட்ட மிச்சம் காலத்துக்கு நீங்கள் காசை எடுக்க போகிறது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் த செகண்ட் ஒன் இஸ் அமௌண்ட் கேன் பி வித்ட்ரோன் அட் மெச்சூரிட்டி அட் ஏர்லியர் இஃப் நீடட். ஸோ இப்போயே ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே காசு தேவைப்படுதுன்றாலும் நீங்கள் ஏர்லியாகவே எடுத்துக்கொள்ளலாம். பட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வட்டி வந்து குறையும். ஆனால் வளமையாக ஒரு 6 மாதத்துக்கு பிறகுக்கு நீங்கள் அந்த வட்டியை எடுத்துக்கொள்ள முடியும். தென் த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சர்டிஃபிகேட் கேன் சர்வ் அஸ் அ கொலட்டரல் ஃபார் லோன். நீங்கள் நிலையான வைப்பில் காசை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சர்டிஃபிகேட்டுங்கிற நிலையான வைப்பு சான்றிதழ் தருவாங்க. சம்டைம் நீங்கள் கடன் எடுக்க போகிறீங்க, உங்களோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை யூஸ் பண்ண இல்லைண்டா இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கடனுக்கான பிணையாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது கூட ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், பிகாஸ் பேங்க்கில் நீங்கள் காசை போடுறீங்க, ஒரு பாதுகாப்பான முதலீடாகத்தான் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டும் கருதப்படுகின்றது. அப்போ பண்புகள் கேட்டால் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதில் 3வது நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட் சொத்துக்களை கொள்வனவு செய்கிறது. ஸோ சொத்துக்களை நீங்கள் கொள்வனவு செய்கிறீங்கடா இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட்னு சொல்லுவோம், மெய் சொத்துக்கள்னு சொல்லுவோம். இதை கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மெய் சொத்துக்கள்.
அப்போ ஒரு மெய்ச்சொத்துக்களில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கடா, அல்லது ஒரு வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கடா, ஒரு லேண்டை வாங்குவீங்க, ஒரு பில்டிங்கை வாங்குவீங்க, காரை வாங்குவீங்க. ஸோ இதனுடைய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஓனர்ஷிப் என்பது கிடைக்கும். நீங்கள் தான் உரிமையாளர். அந்த சொத்தை பயன்படுத்த முடியும். கார் ஒன்று வாங்குறீங்களா, காரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போது சொத்தினை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அல்லது அந்த காணியையோ அந்த கட்டடத்தையோ ஒரு வாடகைக்கு கொடுக்க முடியும், லீஸுக்கு கொடுக்க முடியும், வருமானத்தை உங்களால் உழைக்க முடியும். அப்போ ஓனர்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதால தான் இதெல்லாம் உங்களுக்கு உழைக்க முடியுமா இருக்கும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின், நீங்கள் வெறும் வாடகைக்கு மட்டும், வாடகை வருமானம் மட்டும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை விலை கூடினது போகிறோம். இப்போ காணிக்கெல்லாம் எப்பயுமே விலை குறையாது, கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஹையான ஒரு ப்ரைஸில் நீங்கள் வாங்கினதை விட விற்குவதன் மூலமாக நீங்கள் ஒரு மூலதன ஆதாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மூலதன ஆதாயம் என்பது என்ன? சொத்துக்களை வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு வாங்குவது, விற்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தை மூலதன ஆதாயம், மூலதன லாபம்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு நன்மை. அண்ட் யூசிங் த ப்ராப்பர்ட்டி as a collateral for a loan. வளமையாக சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சான்றிதழை எப்படி நீங்கள் ஒரு வங்கி கடன் எடுக்கிறதுக்கான ஒரு பிணையாக வைக்க முடியுமோ, அதே மாதிரி உங்கள்கிட்ட காணி இருக்குது, கட்டணம் இருக்குது, மோட்டார் வாகனம் இருக்குதுன்னா இதை பிணையாக வச்சு கடன் எடுக்க முடியும். அண்ட் a tangible usable asset, ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு சொத்தாக இது இருக்கிறது. அப்போ இதெல்லாமே நீங்கள் சொத்துக்களை கொள்வனவு செய்து ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமான நன்மைகள். அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்டிங் இன் ஷேர்ஸ், பங்குகளில் முதலீடு செய்வது. ஸோ பங்குகளை முதலீடு செய்வது என்பது ஸ்டூடெண்ட்ஸ், ஷேர் இஸ் ஒன் யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப் இன் அ கம்பெனிஸ் கேபிட்டல். ஒரு பங்கு என்பது ஒரு நிறுவனத்தின் மூலதனத்தினுடைய உரிமை. ரைட், a company's capital, ownership in a company's capital. நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய உரிமையாளர், ஏற்கனவே ஒருத்தர் உருவாக்கி அதனை பங்குச்சந்தையில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார் என்றால், அந்த கம்பெனியில் நீங்கள் காசு போடுவதன் மூலமாக அந்த கம்பெனியினுடைய எத்தனை பங்குகளை வாங்குறீங்களோ அந்த பங்குகளுடைய உரிமையாளராக, கம்பெனியினுடைய உரிமையாளராக நீங்கள் மாறுறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன ஷேர் வாங்கணும்னா, பையிங் அண்ட் ஆர்டினரி ஷேர்ஸ். பங்குகளில் பல வகையான பங்குகள் இருக்குது ஸ்டூடெண்ட். அதில் சாதாரண பங்குகள் என்று சொல்லக்கூடிய பங்குகளை வாங்குவதன் மூலமாகத்தான் கம்பெனியினுடைய உரிமையாளராக நீங்கள் மாற முடியும். ஸோ இது எத்தனை பங்குகளை வாங்குறீங்களோ அத்தனை பங்குகளுக்கு பகுதி அளவான உரிமையாண்மையை தரும். அதே சமயம் அந்த பங்குகளுக்கு உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 பங்குகளை வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, அந்த கம்பெனியினுடைய தீர்மானங்கள் எடுக்கும் போது அந்த தீர்மானத்துக்கு சாதகமாக நீங்கள் ஓட் பண்ண முடியும். அந்த வாக்குரிமை செலுத்தும் போது எத்தனை பங்குகளை வச்சிருக்கீங்களோ அத்தனை பங்குகளாக உங்களுடைய வாக்குரிமை தீர்மானிக்கப்படும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 லட்சம் பங்குகளை வாங்கி வச்சுக்காருன்னா அவர் 10 லட்சம் ஓட் பண்ணுறாரு, அவர் தான் அங்கே டொமினேஷன். 1000 பங்குகள் மட்டும்தான் உங்களோட ஓட் வந்து 1000க்கு தான் சமன். அப்போ யார தீர்மானம், யார டிசிஷனுக்கு கருத்து கொள்ளப்படும்னா நிறைய ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு. எனவே இதனுடைய நன்மைகளாக நீங்கள் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட், முதலாவது பங்கு லாபத்துக்கான தகுதி, டிவிடெண்ட்ஸ் என்பது கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், ஏனைய வருமானமாக நம்ம பார்க்கும்போது பங்கு லாபம் என்பது ஒரு வருமானமாக கிடைக்க முடியும். பங்கு லாபம் என்பது என்ன? கம்பெனிகளில் நீங்கள் பங்குகளை கொள்வனவு செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் பங்கு லாபம். இது ஒரு நிறுவனத்தினுடைய ஏனைய வருமானம். அண்ட் பொட்டன்ஷியல் கேபிட்டல் கெயின் பை ரீசெல்லிங் த ஷேர்ஸ் above the purchase price. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு சொத்தை நீங்கள் வாங்குறீங்க, வாங்கின சொத்தினுடைய விலைக்கு மேலதிகமாக நீங்கள் திரும்ப விற்கிறீங்க, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை மூலதன லாபம் அல்லது மூலதன ஆதாயம்னு சொல்லுவோம். எனவே ஒரு பங்குகளை நீங்கள் கொள்வனவு செய்தாலும் அந்த பங்குகளை வாங்கின விலையை விட கூட விற்க முடியும். ஒரு ப்ராப்பர்ட்டிஸை விற்கிற மாதிரி அப்படி விற்றீங்கன்னா மூலதன ஆதாயம் என்பது கிடைக்கும். அந்த லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் கேன் ஆஃபன் பி சோல்ட் அட் எனி டைம் ஆன் த ஷேர் மார்க்கெட். நீங்கள் கொழும்பு பங்கு சந்தையில் ஆன்லைனை யூஸ் பண்ணி எனி டைமும் உங்களோட பங்குகளை எந்த விலையில் இப்போ போகுதோ அந்த விலையில் நீங்கள் விற்க முடியும். அப்போ இதுக்கு திரவத்தன்மை வந்து ரொம்ப அதிகம். திரவத்தன்மை என்பது என்ன ஸ்டூடெண்ட்? திரவத்தன்மை என்பது எந்த அளவுக்கு குயிக்காக உங்களால் பணமாக மாற்ற முடியும் அந்த சொத்துக்கள் என்பது தான் திரவத்தன்மை. அண்ட் யூசிங் எ ஷேர்ஸ் as a collateral for loans. ஸோ நீங்கள் பங்குகளை வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த பங்குகளை நீங்கள் ஒரு கொலட்டரலாகவும் யூஸ் பண்ண முடியும். கொலட்டரல்டா கடன் எடுக்கும்போது பிணையாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் இன்ஃப்ளூயன்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங் இஃப் யூ ஹோல்ட் இனஃப் ஷேர்ஸ். நீங்கள் அதிக அளவான ஷேர்ஸை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தீர்மானம் எடுக்கும்போது, இந்த ஜென்ரல் மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் அவங்களோட தீர்மானத்தில் செல்வாக்கு செலுத்த முடியும் வாக்களிப்பதன் மூலமாக. இதெல்லாமே ஒரு பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகள். அண்ட் அதே மாதிரி கொழும்பு பங்குச்சந்தை என்பது ஸ்டூடெண்ட்ஸ் த மெயின் ஷேர் மார்க்கெட் இன் ஸ்ரீலங்கா. இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதானமான பங்குகளை கொள்வனவு செய்வதற்கும் விற்பனை செய்வதற்குமான மார்க்கெட். கொள்வனவாளரும் விற்பனையாளரும் ஒருவரை சந்திக்கக்கூடிய நிலைமை ஆன்லைன் மூலமாகவும் இருக்கும். அதே சமயம் டிரெக்டாகவே நீங்கள் கொழும்பு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போக முடியும்.
பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளுடைய வாங்குவதற்கு விற்பதற்கு. எனவே இதான் கொழும்பு பங்குச்சந்தை. இது பங்குகளை முதலீடு செய்வது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அண்ட் த லாஸ்ட் ஒன், திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்கிறது. முதலாவது திரைசேரி உண்டியல்கள்டா திஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஷார்ட் டேர்ம்டா குறுகிய காலம், 3 மாசத்துக்குள்ள உங்களோட காசோட உங்களுக்கு வட்டி அரசாங்கம் தருவாங்க. ஒரு 90 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட காலப்பகுதி தான் இருக்கும். எனவே இந்த ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூட் பை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கையினுடைய மத்திய வங்கி தான் அரசாங்கத்தினுடைய சார்பாக அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படும் போது வங்கிகள் இதனை கொள்வனவு செய்யும் அல்லது பொதுமக்கள் இதனை கொள்வனவு செய்ய முடியும். இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு குறுகிய காலத்துக்கு பணம் தேவை கொடுக்கப்படும். இது வழமையாக 3 மாதம் 6 மாதம் அல்லது 12 மாதங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதிக்கு வழங்கப்படும். ஸோ ஒஃப்னோ கமர்ஷியல் பேங்க், வர்த்தக வங்கிகள் பிரைமரி டீலராக இருப்பாங்க. வர்த்தக வங்கிகள் என்பது என்ன? நடைமுறை வைப்புகளை ஏற்கக்கூடிய வங்கிகள், கரண்ட் அக்கௌண்ட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வங்கிகள் தான் பிரைமரி டீலர் அழைப்பாங்க. அவங்க தான் ஃபெஸ்ட்டுக்கு வாங்குவாங்க. அவங்ககிட்ட இருந்து தான், அதாவது வர்த்தக வங்கிகள்கிட்ட இருந்து தான் பொதுமக்கள் இந்த திரைசேரி உண்டியல்களை வாங்க முடியும். ரைட்? பப்ளிக்கு அவங்க தான் விற்பாங்க. ஸோ இதனுடைய பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பண்பு, ஒரு நிலையான ஒரு வட்டி தெரியும். நீங்கள் வாங்கும் போதே ஓகே ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு 20% வட்டியோட சேர்த்து உங்களுக்கு தருவோம்னு சொல்லி தருவாங்க. அல்லது சில நேரங்களில் அந்த வட்டி தொகையை கழிச்ச தொகையை நீங்கள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் திரைசேரி உண்டியல்கள் நீங்கள் வாங்க போறீங்கன்னா 30% வட்டி உங்களுக்கு தருவான்னு சொன்னால் நீங்கள் 30% கழிச்சிட்டு 70,000 ரூபாயை கொடுக்கலாம். உங்களுக்கு காலப்பகுதி முடியும் போது அவங்க 1 லட்சம் ரூபாய் தருவாங்க. அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுக்கப்படும். ரைட்? அண்ட் அதே சமயம் கேன் கன்வெர்ட் டு கேஷ் எனி டைம், ஹைலி லிக்விட். எப்போது வேண்டுமென்றாலும் அதனை காசாக மாற்ற முடியும். ஏண்டா இது அரசாங்கத்திலிருந்து வாங்குறதால மற்றவங்களுக்கு நம்ம இதை விற்க முடியும். அண்ட் கவர்மெண்ட் கேரண்டீட் பிரின்சிபல் அமௌண்ட், இது அரசாங்கமே கேரண்டி பண்ணுறதால அதிகமான ஒரு செக்யூரான ஒரு முதலீடாகவும் இது கருதப்படுகிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. I have completed your entire syllabus, right? So unit 11, grade 11ல இருக்கக்கூடிய 8 அலகுகளும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். grade 10ல இருக்கக்கூடிய 12 அலகுகளும் சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே மிஸ் பண்ணாமலுக்கு நான் கவர் பண்ணிக்கிறேன். we didn't miss any single topic. ஸோ நம்மளோட அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் நம்ம நினைச்சதை விட ஏர்லியாகவே நம்ம முடிச்சிட்டோம். நமக்கு ஒரு 8 நாள் இருக்குது. ரைட்? ஆல்மோஸ்ட் மார்ச் 17 உங்களோட எக்ஸாம்ஸ் இருந்தால், and tomorrow 10 and there are 8 days. ஸோ அழகாக ஒரு 7-8 பாஸ் பேப்பர் ஃபுல்லாகவே நமக்கு செய்ய முடியுமாய்க்கும். ஸோ லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் த பாஸ் பேப்பர் செஷன்ஸ். ஃபுல்லாகவே இது பிறகு நம்ம பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் தட். ஓகே, and thank you all. Have a great day. Thank you all. Bye. See you.